ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் நீரே, உம்மை போற்றுகிறோம் ராஜா. தகப்பனே, மற்ற தெய்வங்கள் விக்கிரகங்களும் கல்லுமாக இருக்கிறது, நீரோ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். எங்கள் கூப்பிடுதலை கேட்டு பதில் தருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. தேவரீர் அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியையும் படைத்து அவளை ஆளுகை செய்கிறபடி மகத்துவம் உள்ள வல்லமைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஜனங்களாக ஏற்படுத்தி தெரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய நல்ல ஹல்லேலூயா கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்து அவைகளினாலே நாங்கள் பரிசுக்கு மேல் பரிசு அடையும்படியான நியமங்களை கொடுத்து ஹல்லேலூயா நித்திய காலமாய் உம்மோடு கூட ஆராதிக்க நித்திய ஜீவனை தந்து ஹல்லேலூயா தருவதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளின் ஆராதனையில் ஹல்லேலூயா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறதால நீங்கள் வந்துட்டீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தோர்லாய் பயத்தோடு பக்தியோடு உமக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படியான ஒரு உணர்வை அர்ப்பணிப்பை நீர் இன்றைக்கு எங்களுக்கு தந்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. தடையா இருக்குதான எல்லா விதமான உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், பேச்சுக்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் உணர்த்தி காட்டி உம்மிடமாய் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவதற்கு ஆண்டவரே ஒரு உணர்வை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. உம்முடைய நாமத்தினாலே ஒரு மெய்யான விடுதலை எங்களுக்குள்ளே எங்கள் மத்தியிலே தகப்பனே ஹல்லேலூயா நீர் தருகிற விடுதலை, இதனால சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே நீர் தந்துள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய விசேஷித்த பிரசன்னமும் மகிமையும் ஆளுகையும் வழிநடத்தலும் உண்டாயிருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களை உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணும்படியாய் எந்த விதமான ஆண்டவரே குறையும் இல்லாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் மகிமை வார்த்தைகளுக்குள்ளாக நாங்கள் காணப்படும்படி நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையை ஆசீர்வதித்தாங்க, எங்களோடு கூட இருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் அன்பை உணர்ந்து அந்த அன்பினாலே உள்ளம் பொங்குகின்ற அந்த அன்போடு கூட நன்றி அறிதலான உள்ளத்தோடு கூட நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கிற வந்து பணிந்து கொள்கிற ஹல்லேலூயா இந்த வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மிடத்தில் அவர் பலத்த கிரியைகளையும் உற்சாகத்தின் ஆவியினால் நம்மை தாங்கி இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. பாதம் பணிந்தேன்
அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் பொங்கும் அன்பை உணர்ந்திருக்கிறோமா? அல்லேலூயா. ஒரு உண்மையாக உணர்ந்திருந்தேன்னா வாழ்ந்தா இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய வார்த்தைக்காக தான் வாழ்வேன் என்கிற அர்ப்பணிப்பு உண்மையாக வந்திருக்கும். அல்லேலூயா. அதற்காக நம்ம ஆண்டவரை தேடணும். எவ்வளவு பெரிய அன்பு! அல்லேலூயா. அவருடைய அன்பை போல உலகத்தில் வேற எந்த அன்பும் இல்லை என்று நம்ம அறிந்து கொண்டால், உலகத்தில் நம்ம மன வடிவாக்குகிற எத்தனையோ அன்புகள் உண்டு. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டோம். ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு, ஜீவனை கொடுத்த அன்பு, இன்றைக்கும் அதே அன்பு இருக்குது. அல்லேலூயா. மறுபடியும் நம்மை சேர்த்தணைத்த அன்பு. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், ஆண்டவருடைய கடைசி நாட்களில் உலகெங்கும் பூமி எதிர்ச்சி, ஏதோ ஜப்பானில் இந்தோனேஷியாவில் அதெல்லாம் தாண்டி உலகெங்கும். அல்லேலூயா. நான் வாசிக்கும் போது நினைப்பேன், என் ஆண்டவர் இப்படிப்பட்ட வசனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறதுனால ஒருவேளை பூமி எச்சி வந்ததுன்னா நான் இருக்கிற கட்டணம் கூட இடிஞ்சு வந்தால் கூட என்னை எழுப்பி நிற்க வச்சிருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்றைக்கி 6 அன்றைக்கி நான் வந்துடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாங்க, அப்படிலாம் நடக்காது. கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வார். எல்லாமே இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படி ஒரு விசுவாசம், வேற ஒன்றும் சொல்ல. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனத்தையும் நமக்குன்னு விசுவாசிக்க படிக்கணும். வேற ஒன்றும் இல்லை, அதான் காரியம், வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என் ஆண்டவருடைய கிருபை மாறவில்லை, அவருடைய இரக்கம் மாறவில்லை. அல்லேலூயா. என்னை பாதுகாக்கின்ற என் ஆண்டவருடைய பாதுகாவல், கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் எவ்வளவு பெரியது! அல்லேலூயா. உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். அப்படி நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர் தம்முடைய அன்பாகிய கிருபையை அப்பொழுதும் விளங்க பண்ணுகிறவர். உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். கிருபை
தனக்கு பயந்து தன்னோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் இரக்கத்தையும் காக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டுடைய இரக்கம் அதுக்காக பெறுவதற்காக நம்ம எப்பொழுதும் எந்த காரியத்திற்காக சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஜெபிக்கணும். ஆண்டவருடைய இடைப்படுதல் அனுக்கிரகம் உண்டாகி காரியங்கள் நமக்கு வாய்க்கும்படியாய் ஆகும். அல்லேலூயா. விரும்புகிறனால அல்ல, ஓடுகிறனால அல்ல, இரக்கம் செய்கிற தேவனாலே ஆகும். நம்ம ஒரு காரியத்தை விரும்பலாம், நல்லது. ஆண்டுடைய காரியத்தை விரும்பலாம், நல்லது. அதுக்காக ஓடலாம், நல்லது. பிரயாசப்படலாம், நல்லது. ஆனால் ஆண்டுடைய இரக்கமன்றி அந்த காரியங்கள்லாம் நடக்காது. அல்லேலூயா. விருப்பம் நிச்சயம் வேணும், பிரயாசம் நிச்சயம் வேணும். நமக்கு பலன் வேணுமென்றால் அது ஆண்டுடைய இரக்கம் வேணும். அதுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. சிறிய காரியமோ பெரிய காரியமோ நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. சிறிய காரியங்கள், அநேக காரியங்கள் நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காமல், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காமல் அந்த காரியங்கள் நடக்காது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படி நான் ஆண்டவருக்கான காரியங்களை நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், செயல்படுறேன். ஆனால் இரக்கம் செய்கிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எனக்கு இரக்கம் செய்யணும் ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், பிரயாசப்படுறேன், நீங்கள் உங்களுடைய இரக்கம் வேணும் ஆண்டவரே என்று கேட்கும்போது கர்த்தர் இறங்கி நமக்கு காரியங்களை வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை வேளையில் நம்மை நாமே ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு நிதானிக்க போகிறோம். அல்லேலூயா. குறிப்பாக இந்த நிதானிக்கிற காரியம், ஒவ்வொரு வேத வார்த்தையை வாசிக்கும் பொழுதும், பைபிள் வாசிக்கும் பொழுதும் தேவ சித்தம் இதில் என்ன இருக்குது, நான் எதற்காக நான் கீழ்ப்படியும்படி என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன. அல்லேலூயா. அப்படி இந்த வசனம்லாம் எனக்காக என்று எடுத்துக்கொண்டு நம்ம வாசித்து நம்மோடு கூட கம்பேர் பண்ணி நம்ம திருந்த வேண்டிய காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால், மனம் திரும்புவோம் என்றால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, ஏசாயா 5:16, சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன், நீதியினால் பரிசுத்தராய் வழங்குவார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. பர மண்டலத்தில் நாம் பார்க்கிறோம் தேவ தூதர்களின் சேனைகள், உலகத்திலே அவருடைய ஜனங்களின் சேனைகள். அவர் சேனைகளின் கர்த்தர் என்று அறியப்படுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வேலைகளையும் செய்வதற்கு அதற்கென்று நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள். அல்லேலூயா. அவர் உயர்ந்தவர். எதனால உயர்ந்தவர்? நியாய தீர்ப்பினால் உயர்ந்தவர். அல்லேலூயா. நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். உலகத்தில் பிறந்த எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். எதை கொண்டு? அவருடைய வார்த்தைகளை கொண்டு. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா இல்லையா என்கிற காரியம் நியாய தீர்ப்பிலே அறிய வரும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பிலே அவர் உயர்ந்தவர். நம்ம ஊரில் ஒரு நீதிபதியை பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இப்போ உள்ள நீதிபதிகள் அப்படி கிடையாது, காசு வாங்கிட்டு நம்ம பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நீதியிலும் நியாயத்திலும் உயர்ந்தவர், அதனால உயர்ந்தவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவருடைய வசனத்தை கொண்டு இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இது நமக்கு ஒரு சட்ட புத்தகம். என்ன புத்தகம்? ஆமாம், தயவுசெய்து வாசிங்க. ஆண்டுடைய சட்டங்கள் என்ன இருக்குது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, செய்ய சொன்னதை எப்படி செய்யணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படி அந்த நியாய தீர்ப்பின் வல்லமை உள்ளவர் ஆனபடினாலே அவர் உயர்ந்தவர். அல்லேலூயா. நாம் உயர்த்த வேண்டும், எக்காலத்திலும் அவரை உயர்த்தி துதிக்க வேண்டும். அல்லேலூயா. உயர்த்தி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கு அடுத்த பெயர் பரிசுத்தமுள்ள தேவன். எப்படி? அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமானவைகள். தேவ நீதியாக இருக்கிறது. நீதி
தேவநீதி, இதுக்கு மேலே வேற ஒரு வார்த்தையே கிடையாது. ஹல்லேலூயா. உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேலே அந்த தீர்ப்புக்கு பிற்பாடு, அந்த வார்த்தைக்கு பிற்பாடு வேற எந்த ஒரு, அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள். நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் முதற்கொண்டு கட்டுப்பட்டவர்கள். ஆகவே இந்த உலகத்தில் உலக மக்களாகிய நாம் தேவ நீதி, அதுக்கு மேலே வேறொரு வார்த்தை கிடையாது. என் ஆண்டவர் சொன்னதான் மாறாது. அப்போது அந்த வார்த்தைகளை கொண்டு அவர் நம்மை நியாயந்திருக்கிறபடினாலே, நியாயந்தீர்த்து அவருடைய சொல்படி நடந்தவர்களுக்கு நித்திய ஜீவன் ஆகிய அந்த பரிசை கொடுத்து தன்னோடு கூட வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்படி இல்லாதபடி அவருடைய வார்த்தைக்கு எதிராய் சிந்தித்தவர்கள், பேசினவர்கள், செய்தவர்கள் யாரும் தேவ பகைஞராய் நியாயந்தீர்க்கப்பட்டு நித்திய அக்கினிலே, 2ஆம் மரணமாகிய அந்த நித்திய அக்கினிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்த பிள்ளைகளுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. முதல் மரணம் எல்லாருக்கும் உண்டு, 2ஆம் மரணம் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த தேவ நீதியாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, ஹல்லேலூயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. பிலிப்பியர் 1:10 தேவ நீதியானது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை தேடணும். டெய்லி நம்ம தேடுறோமா? ஹல்லேலூயா. டெய்லி அதை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்க்குறோமா? ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம இன்னும் கீழ்ப்படியலை, எப்படி நிறைவேற்ற போகிறோம் என்கிறதை குறித்து ஒரு கவலை உண்டா நமக்கு? ஹல்லேலூயா. நீதியின் கனிகள், கனிகள் என்றாலே நற்கிரியைகள். நீதி, ஆண்டோடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, ஹல்லேலூயா. அப்படி நம்ம நிறைந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்கணும். என் ஆண்டவர் சொல்லி நான் கேட்காத காரியம் என்ன? ஹல்லேலூயா. பைபிளில் எழுதப்பட்டு நான் கேட்காத காரியம் என்ன? நான் என்னை திருத்திக் கொள்கிற ஆண்டவரை என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நித்திய ஜீவனுக்கு உரிய பிள்ளைகளாக ஆகிவிடுவோம். ஹல்லேலூயா. இந்த நீதியின் கனி நமக்குள்ள வரும் பொழுது, ஹல்லேலூயா, சமாதானம் வந்துடும். ஹல்லேலூயா. நீதியின் கிரியை சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தை இல்லை, ஆண்டுடைய வார்த்தை ஒழுங்காக கிரியை செய்யலை, அதற்கு நம்ம ஒழுங்காக இடம் கொடுக்கலை. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தா எங்கேயும், தனி மனிதனுக்குள்ள, குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு, நீதிக்கு நம்ம செவி கொடுத்தோம் என்றால் நமக்கு கிடைக்கிற முதற் பலன் தெய்வ சமாதானம். ஹல்லேலூயா. யாரும் கொடுக்கக்கூடாத, எடுக்கக்கூடாத சமாதானம். ஹல்லேலூயா. எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பலன், நடிகைகள் பார்க்குறோம், மிகவும் பிரபலமானவர்களாக இருக்காங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு அதிக பணம் கிடைக்கிறது, பேர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. இதெல்லாம் இருந்து கூட தற்கொலை செய்த நடிகைகளை இன்றைக்கும் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. பணமும் அழகும் பெயரும் கொடுக்காத சமாதானத்தை என் ஆண்டவர் தம்முடைய நீதியினால, வார்த்தையினால நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மெய் சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. யாரும் எடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் நீதியின் கனியை கொடுக்கணும்ப்பா, ஆவியின் கனிகளை கொடுக்கணும், பரிசுத்த ஆவின் வரங்களை பெற்று, ஹல்லேலூயா, நான் கனிகளை 9 விதமான கனியாகிய நற்கிரியிலிருந்து வெளிப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வரங்களை ஆண்டவர் தருகிறார். நாம கொடுக்க வேண்டியது கனி. ஹல்லேலூயா. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பில் ஆண்டவர் கேட்க போகிறதே இல்லை, நீ இந்த வரத்தை பற்றியா, அந்த வரத்தை பற்றியா. ஹல்லேலூயா. நீ வரத்தை பற்றின அவனுடைய கனிகள் எங்கே? ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் பூமியில் எங்களுக்காக வந்து உம்மை சிறுமைப்படுத்தி, அடிமைப்படுத்தி, ஆண்டவரே, உம்முடைய அன்பு கல்வாரி இரத்தத்தில் வெளிப்பட்டதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீதியின் கனிகளால், ஆவியின் கனிகளால் நாங்கள் நிறையப்பட வேண்டும் என்று நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவரே எந்த கனிகளை கொடுத்தோம் என்று நியாயந்தீர்க்கப்படுவோமே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நியாயந்தீர்க்கப்படுவோமே. அப்பா, நீர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர், அதில் பட்சபாதமே இல்லை. அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டுடைய நியாய தீர்ப்பில் நான் போய் நிற்க வேணும். என்னை நியாயம் தீர்ப்பதற்கு 3 புஸ்தகங்கள், என்னுடைய சிந்தனை நியாயம் தீர்க்கப்படும், என்னுடைய பேச்சு நியாயம் தீர்க்கப்படும், என்னுடைய கிரியை நியாயம் தீர்க்கப்படும். நான் எந்த நியாய தீர்ப்புக்கும் தப்ப முடியாது என்று சொல்லி இப்பொழுதே உணர்ந்து வேத வசனங்களை, இந்த சட்ட புத்தகமாகிய இந்த சட்டங்களை, நீதியை வாசித்து கீழ்ப்படியாத காரியங்களுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமான பிள்ளை மாறி ஆண்டவரே நியாய தீர்ப்பை தைரியமாக எதிர்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய நீதியினால் நிறைந்து காணப்படும்படி எல்லாருக்கும் அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் ஞானத்தையும் கீழ்ப்படிதலையும்
தாழ்மையும் தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்த பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். அப்படி வாழ்க்கையில நீ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாரும் எடுக்கக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து இந்த நிறைக்கிறீர். அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட சமாதானமும் சந்தோஷமும் உள்ள பிள்ளைகளாய் அநேகருக்கு நாங்கள் முன்மாதிரியா இருக்கும்படிக்கு ஆண்டவரே, வழிகாட்டியா இருக்கும்படிக்கு ஆண்டவரே, மெய் சமாதானத்தினாலும் மெய் சந்தோஷத்தினாலும் உம்முடைய நீதினாலும் நிரப்பி எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறதாக ஸ்தோத்திரம். உண்மையாக அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படி தவுள்ள கரம் எங்களோடு கூட ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளையோடு கூட இன்றைக்கு வாஞ்சிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்த பிள்ளையோடு கூட இருந்து நீதியின் கனிகளை கொடுத்து சமாதானத்தின் சந்தோஷத்தின் ஆவியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. துதிகணமை எல்லாத்தையும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாளில் சிறு பிள்ளைகள் ஃப்ரைடே ஸ்கூல் பிள்ளைங்க முன்னால் வந்து பாடுவாங்க. Jesus loves me, this I know, for the Bible tells me so. Little ones to Him belong, they are weak but He is strong. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. Jesus loves me. He who died, heaven's gate to open wide. He will wash away my sins. Let His little child come in. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. அடுத்த குரூப் வாங்க, ரெடியாக இருங்க. வாங்க, அடுத்தது யாரு? பிரைமரி வாங்க. Up in the sky, I see the moon. Some days bright, some days not. No light of its own, still lights the night. It reflects the light of the sun. Facing the sun. I will shine. Facing the sun. I will shine. Into my heart, Lord, shine your light. May I be more like you every day, every hour. I shine forever for you. Facing the sun. I will shine. Facing the sun. I will shine. Darkness has no power in me. I'm child of God. His blood has washed away my sins. He lives in me. Darkness has no power in me. I'm child of God. His blood has washed away my sins. He lives in me. I shine for thee. Wherever I am, where you lead, I'll go. Shining hope and love, I will shine for thee. Wherever I am, where you lead, I'll
His light shine through me. The light of Christ is a promise from the depth of my heart. I'll be burning bright to shine for thee. Wherever I am, where you lead, I'll go. Sharing hope and love, I will shine for thee. Wherever I am, where you lead, I'll go. Sharing hope and love, I will shine. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து விடுமுறை நாட்களில் நீங்கள் பிள்ளைகள் வீட்டில் பாடுங்க. குடும்ப ஜெபங்களில் தயவுசெய்து நீங்கள் பாடுங்க. விடுமுறையில் தயவுசெய்து பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு வசனங்களை விளக்கி சொல்லிக் கொடுங்க. நீங்கள் விளக்கி சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும், படிப்பாங்க. நீங்கள் விளக்கி சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு புரியாது, மனசுலேயும் நிற்காது. தயவுசெய்து இந்த விடுமுறை நாட்களை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தயவுசெய்து நீங்கள் நேரம் செலவு பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம சபையாய் கூடி இப்போ ஜெபிக்க போகிறோம். வழக்கமாக நம்ம ஜெபிக்கிற காரியம், முதலாவது காரியம் ஊழியங்களுக்காக எல்லா மனிதரும் தேவனை அறிகிற அறிவு ரட்சிப்படையும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகள் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கு அறிவிக்கப்படவில்லையோ அங்கே அறிவிக்கப்படும்படி திறந்த வாசல் தரும்படி அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒன்று அது மாத்திரம் இல்லை, அநேக ஊழியக்காரர்களை ஆண்டு எழுப்பித்தரவும் ஊழியம் செய்கிற ஊழியர்களுடைய மத்தியில் நாம் பார்க்குறோம் எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சாதகமாக்கி தர எதிர்ப்புகள்லாம் விசுவாசிகளாக மாறும்படியாக அவனுக்காக ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாக பின்மாறி போன தேசங்கள் நம்முடைய இந்தியா, இலங்கை, நம்ம இருக்கிற கத்தார், மத்திய கிழக்கு நாடுகள், உலகெங்கும் இப்படிப்பட்ட இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தடையாக இருக்கிற நாடுகள்லாம் சவுதி அரேபியா, வடகொரியா இதெல்லாம் மாறும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சவுதி அரேபியாவில் ஆலயம் கட்டப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆலயத்திற்கென்று சொந்தமாக இடம் கொடுக்கும்படியான கிருபைகளை ஆண்டு தரும்படியாக அதற்கென்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த நாளிலே பாஸ்டர் ரத்னபால் வர இருக்கிறதுனால 2 ஜெபமும் ஒரே ஜெபமாக நம்ம பண்ண போகிறோம். அது 2வது ஜெபம் நமக்காக ஜெபிக்கிற ஜெபம். சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வேலை இல்லாத பிள்ளைகள், சம்பளம் குறைக்கப்பட்டவர்கள், வேலை செய்து சம்பளம் கிடைக்காத பிள்ளைகள், இன்னும் விசாவுக்காக காத்திருக்கிறவர்கள், விசா வாங்கிட்டு வந்து வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், இப்படி அநேக மன உளைச்சலில் தாமதிக்கிறதுனால இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய இரக்கம் உண்டாகும்படி. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொண்ட நிமித்தம் உங்களுக்கு இரக்கம் செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே காரியம் எப்படி இருந்தாலும் நம்ம இரக்கத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக வழிகளை திறந்து தருவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் நம்ம இதற்காக நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணணும். இதற்காக ஹல்லேலூயா. இன்னும் நீண்ட நாள் காத்துக்கிற காரியங்கள், சபையில் இன்னும் பலத்தோடு வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த காரியங்களுக்கு நமக்கு ஆசீர்வதிக்கும்படி சௌரி சுகன்யா இருக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கூட வாயிலை திறந்து ஹல்லேலூயா ஒரே ஜெபமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ராஜா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, வெகு நாட்களுக்கு பிறகு சபையாரோடு கூட கூடி மை ஆராதிக்க, மை துதிக்க கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே தகப்பனே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தாவே நீங்கள் நினைத்திருளுங்க. ஆதிவாசிகள், நரிக்குறவர்கள், மலை ஜாதியினர், படிப்பறிவில்லாத மக்கள் மத்தியில், ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் செயல்படுற ஊழியங்களை கர்த்தர் நீங்கள் நினைத்திருளுங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா, உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்கள், அப்பா, இன்னும் போரின் மத்தியில் இருக்கிற ஜனங்கள், ஸ்லம்ஸில் அப்பா ரெஃப்யூஜிஸாக இருக்கிற மக்கள், அசைலம் தேடி பல தேசங்களுக்கு அப்பா தஞ்சத்துக்காக புகுந்திருக்கிற மக்கள், அப்பா, இப்படி எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இழப்பின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், அப்பா, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இன்னும் தகப்பனே எல்லா மக்களையும் கர்த்தாவே நீங்கள் உங்களுடைய சுவிசேஷம் சென்று அடையும்படியான வாசல்களை என் தேவன் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்ன தேவன், அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நீங்கள் வச்சிருக்கீங்க சுவாமி. அப்பா, நாங்கள் அதை உள்ளம் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடையத்தக்க கிருபைகளை என் தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு விதமான எதிர்ப்புகள், அரசாங்கத்தினால எதிர்ப்புகள், அப்பா, அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்னால எதிர்ப்புகள், அப்பா, இப்படி பல விதமான எதிர்ப்புகளின் மத்தியிலே ஊழியங்களை செய்கிறாங்க சுவாமி. ஊழியக்காரர்களை கர்த்தர் நீங்கள் ஆசிர்வதிங்க. அவங்க செய்கிற
வேலைகளை கத்த நீங்கள் ஆசீர்வதிங்க. ஊழியத்து நிமித்தம் எடுக்கிற முயற்சிகள், அலைச்சல்கள், அப்பா எடுக்கிற பிரயாசங்களுக்கு பலனை நீங்கள் கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா வீட்டாரை விசாரிக்கிறவர்களாக, பிள்ளைகளை கத்தருக்கேற்ற போதநிலை சிச்சலை வளர்த்துக்கிறவர்களாக, ஊழியக்காரர்கள் தங்களுடைய வேலையிலும் அப்பா ஊழியத்திலும் தங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்கிறவர்களாக காணப்பட கத்த கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் தகப்பனே, நாங்கள் வாழ்கிற இந்தியா, இலங்கை தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேசங்களுக்கு தானே விக்கிரக ஆராதனைகளெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க சுவாமி. அப்பா அப்பா பேசவும் காணவும் மாட்டாத விக்கிரகத்தை வழிபடுகிற ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய், சுவாசம் இல்லாதவர்களாய் இருக்கிற காரியங்களை வணங்கி கத்தாவே அவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்பா. அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியா தகப்பனே, உணர்வடையும்படிக்கு உம்முடைய வசனங்களை அந்த மக்கள் கேட்டு உணர்வடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் உனக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. எங்களுக்கு அப்பா நாங்கள் எந்த விதமான அப்பா தடைகளையும் தாண்டி உடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இருக்கிற இடத்துல உடைய சாட்சியை காத்து கொண்டு உடைய வார்த்தையை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உடைய வசனத்தை எடுத்து செல்ல எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்கப்பா. அது மாத்திரமல்ல, பின்மாறி போன தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசங்கள் நம்முடைய சுவிசேஷம் சொல்லப்படட்டும் அப்பா. இன்னும் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளோடு அப்பா இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து கொண்டிருக்கிற தேசங்கள் சந்திக்கப்படட்டும் அப்பா. இந்த யுஏக்காக, தோஹாக்காக அப்பா, இன்னும் இந்த ஜிசிசி கண்ட்ரீஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களே பகிரங்கமாக நம்முடைய சுவிசேஷம் சொல்லப்பட, ஆலயங்கள் கட்டப்பட, மக்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கத்த கிருபை செய்யுங்க. இன்னும் இருப்புத்திரை நாடுகள் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. சைனா, ஜப்பான், நார்த் கொரியா, சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான் போன்ற, ரஷ்யா போன்ற தேசங்களில் அப்பா இருக்கிற அந்த டிக்டேட்டர்ஸ்லாம் மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிரசிடென்ட்ஸ்லாம் மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்முடைய சுவிசேஷம் செல்லும்படியான வாசல்களை திறந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எடுக்கிற இந்த சபையை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. வாய்ஸ் ஆஃப் சால்வேஷன் சபையில் இருக்கிற அப்பா ஊழியக்காரரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். குடும்பத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சபையின் மூப்பர்கள் அப்பா, லீடர்ஸ் எல்லாரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நாங்கள் யாவரும் உம்முடைய அவயவங்கள் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்குள் பலப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் கிறிஸ்தேசுக்குள்ள தலையாகி உமக்குள்ள உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய வசனத்தை ஆராய, தியானிக்க, பகுத்தறிய, ஆலயத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா சான்சஸையும் நாங்கள் மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. சபையை ஆசிர்வதிங்க. சபைக்கென சொந்த இடத்தை இந்த தேவன் கட்டளையிட போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விஸ்தாரமான இடத்தை கர்த்தாவே நாங்கள் இருந்து அப்பா நிறைய நேரம் ஆராதிப்பதற்கு அப்பா, எங்களுக்கு விடுதலையோடு ஆராதிப்பதற்கு கர்த்தர் இந்த இடத்துல எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டியிருக்கீங்க. இன்னும் தகப்பனே அப்பா, எங்களுக்கு நீங்கள் செய்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு நாளும் சபை தடைபடாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. சபையின் தேவைகள் யாவையும் சந்திப்பீராக அப்பா. சபையிலும் எங்கள் குடும்பங்களும் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. விசாக்காக, என்ஓசிக்காக, டிரைவிங் லைசன்ஸ்க்காக, இன்னும் தகப்பனை வேலை இருந்தும் சம்பளம் கிடைக்காம இருக்கிற பிள்ளைகள், அவங்களுடைய தவிப்புகள், வேதனைகள், அங்கலாய்ப்புகள், அவங்களுடைய அலைச்சல்கள், தகப்பனை ஏமாற்றங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அதற்கேற்ற பலனை ஏற்ற வேளையில நீங்கள் தரதுக்கு நீங்கள் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி. காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு சொன்னீரே அப்பா. காத்திருந்து இருதயம் சோர்ந்து நொந்து அப்பா நம்பிக்கை இழந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே உடைய வார்த்தையின் மூலமாய் நம்பிக்கையை கொடுப்பீராக ராஜா. அப்பா நீங்கள் அப்பா ஒரு மரத்தை குறித்தாது நம்பிக்கை உண்டுன்னு சொல்லிக்கிங்க. கிறிஸ்துவே எங்கள் அப்பா பச்சை மரமாக எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்க சுவாமி. அப்பா நாங்கள் உண்மையே விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா எங்கள் வாழ்க்கையில் மகிமை நம்பிக்கையாக நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட தேவன் மேலே எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறபடினால நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்ல ராஜா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை நீங்கள் செய்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் மகிழ்ச்சிக்குள்ளாக, சந்தோஷத்துக்குள்ளாக, சமாதானத்துக்குள்ளாக வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா அப்படியே நீங்கள் சாட்சியாக நிறுத்த போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படியா எல்லா காரியங்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. சபையானது பக்தி விருத்தி அடைய, உடைய வசனத்தை வளர, ஏக சிந்தை, ஏக மனம், ஒரு மனதோடு வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. கேட்க போகிற செய்தியை கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வத்தை எங்களை உயிர்ப்பித்து விசுவாசில வளர செய்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையின் மீதமுள்ள பகுதிகளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்திலே ஆவியானுடைய தாசிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உரியவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா.
நம்மை இதற்கென்றே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அன்பின் உள்ளத்தை பார்க்கிற, அதிலிருந்து புறப்படுகிற, உணர்ந்து புறப்படுகிற துதிகளை, ஸ்தோத்திர பலிகளை, மகிமைய, மேன்மைய, உயர்த்துதலை ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய இருதயமும் வாயும் நம்முடைய கண்ணும் பாடல்ல அது ஒருமித்து ஆண்டவருடைய மகிமையாய், ஆண்டவருக்கு மகிமையாய் வெளிப்படும் பொழுது அந்த ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார், மகிழுகிறார். அவருடைய கிருபை நம்மேல் பெறுகிறது. அநேகர் கூடி ஸ்தோத்தரிப்பதனால ஆண்டவருடைய கிருபையாகிய அன்பு நம்மேல் பெறுகிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பினாலே ஆண்டவன் நமக்கு பெரிய மகிமையான அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம், அவருடைய நாமத்தை மகிமையை செலுத்தி அதன் அர்த்தத்தை சொல்லி, அப்பா நீங்கள் அப்படி இருக்கீங்க, நீங்கள் அப்படியே உடைய பேரின்படியே எனக்கு இருக்கீங்க, நீங்கள் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவருக்குரிய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தும் பொழுது அந்த மகிமையின் மேன்மை நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. ஹல்லேலூயா. எல்ரோயி என்று பார்க்கிறோம். அவர் நம்மை காண்கின்ற தேவன். நம்முடைய சிறுமையை காண்கிறார், கண்ணீரை காண்கிறார், இயலாமையை காண்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய இப்படியான சிறுமைகளை கண்டு நம்மை தள்ளிவிடாமல், அருவருக்காமல் நமக்கு இறங்குகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாமத்தை தயவு செய்து மனப்பாடம் பண்ணி வச்சு, அர்த்தத்தையும் ஞாபகம் வச்சு, அப்பப்போ அதை சொல்லி துதிப்பதற்கு, ஜபங்களில் அதை உபயோகப்படுத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவ நாமத்தின் மகிமை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனையோ நாமங்கள், பெயர் காரணங்கள் அப்படியே நம்முடைய ஆண்டவருடைய மகிமையும் கிரியும் நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. Amen.
பூமியும் படைத்த எங்கள் மகிமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமங்கள் எல்லாம் பெயர் காரண பெயர்கள். நீர் அப்படியே இருப்பதனால் உம்முடைய குணங்களை சொல்லி, உம்முடைய வல்லமைகளை சொல்லி, உம்முடைய மேன்மைகளை சொல்லி அந்த நாமத்திற்கு உரியவர் என்று உம்மை உயர்த்துவதால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் வானத்திலும் பூமியிலும் சர்வ லோகத்திலும் உயர்ந்தவர், உன்னதமானவர். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து சர்வத்தையும் ஆளுகை செய்கிற எஜமானரே, ராஜாவே, ஏக சக்கரவர்த்தியே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இதயத்திலே இருந்து ஆளுகை செய்து எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்படும்படியாய் செய்து நீதியின் கனிகளை கொடுத்து, ஆவியின் கனிகளை கொடுத்து, உலகத்திற்கு வெளிச்சமாய் எங்களை வைத்து அந்த வெளிச்சத்திலே உம்மை கண்டு ஜாதிகள் உம்மிடத்தில் எங்களிடத்தில் வரும்படியாக அப்பா உம்முடைய ஒளியை எங்களுக்கு தருகிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மெய்யான ஒளியே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் ஜீவ ஒளியாய் இருக்கிறீர். உம்மை பின்பற்றுகிற யாவரும் ஜீவ ஒளியை அடைந்து உம்மை பின்பற்றும்படியாக நாங்கள் உலகத்திற்கு ஒளியாக, வெளிச்சமாக, பாவ இருள், அறியாமையின் இருள் நீங்கும்படியாக, நீங்கி மெய் தெய்வத்தை காணும்படியாக ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கும்படிக்கு நீர் எங்களிலே பிரகாசிக்கிறீர். உம்முடைய வார்த்தையினாலே வார்த்தைகளை கொண்டு பிரகாசிக்கிற உம்முடைய மெய் பிரகாசத்திற்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எந்த இருளையும் ஒளியாய் மாற்றுகிற, இருளை அகற்றுகிற உம்முடைய வல்லமைக்காய், சுட்டெரிப்பின் ஆவிக்காய், ஹல்லேலூயா, இரத்தப்பழிகளை நீக்கும் ஆவிக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அதிசயங்களின் தெய்வமே, அற்புதங்களின் தெய்வமே, இன்றைக்கும் நாங்கள் கண்கலங்கி செய்வதறியாது இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்களை விடுவித்து மீட்பர் ரட்சகர் என்கிற உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் வரும்படியாக நீர் மகிமையான காரியங்களை செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வந்தவரே, விடுதலை தருபவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வியாதிகளிலிருந்து விடுதலை, பாவங்களிலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, இயலாமையிலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா, விடுதலையின் நாயகனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. என்னால் விடுவிக்க கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ என்று கேட்டவரே, என்னால் செய்ய முடியாத அதிசயம் என்று உண்டோ என்று கேட்டவரே, உம்மால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்று இல்லை. எங்களுக்காக, உம்முடைய ஜனங்களுக்காக, ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்ட பிள்ளைகளுக்காக, ஹல்லேலூயா, சூரியனையும் நீர் நிற்க வைக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். இந்த நாமத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் அறிவு குறைவுள்ளது, எங்கள் பலன் குறைவுள்ளது. யெகோவா ஈரே, நீங்க பார்த்துக் கொள்ளும் பொழுது, நாங்க உம்முடைய கரத்துல கொடுக்கும் பொழுது, நீங்க அவைகளை நன்மையாக, செம்மையாக, குறைகளெல்லாம் மாற்றி செய்து தர்றீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் துக்கத்தை அளந்து வைத்திருப்பவரே, துக்கத்தின் ஆழத்தை அறிந்தவரே, மனுஷர்கள் அறிய மாட்டார்கள், எங்களை துன்புறுத்துவார்கள், எங்களுடைய குறைகளை சொல்வாங்கப்பா, நீரோ குறைகளை நிறைவாக்குகிறவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனை கொடுத்த நம்முடைய அன்பு இன்றைக்கும் அப்படியே இருக்குது. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானாதி வானம் கொள்ளா மகத்துவமுள்ள தெய்வம் நீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
வானாதி வானம் கொள்ளா வானத்தையும் பூமியும் படைத்தவரே, உம்முடைய மகிமை எவ்வளவு பெரியது, உம்முடைய மேன்மை எவ்வளவு பெரியது, உம்முடைய கனம் எவ்வளவு பெரியது. யார் உமக்கு பயப்படாமலும் மகிமையை செலுத்தாமல் இருக்கலாம்? தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறோம். என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் என்று விசுவாசித்து இதோ உம்முடைய சன்னிதானத்துல பயத்தோடு பக்தியோடு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேவரீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நித்திய ஜீவனை தருகிறவர், எங்கள் பாவத்தின் தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டவர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிற நல்ல தெய்வம் ஆண்டவரே. யாக்கோபே, நீ மனம் செலுத்து போன, நீ என்னை நோக்கி கூப்பிடல, அதான் உனக்கு கிடைக்கல. என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்தில் நோக்கி கூப்பிடு, நான் வந்து உன் ஆபத்தில் வந்து உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுப்பா, என்னை நோக்கி கூப்பிடு மகளே, மகனே. ஹல்லேலூயா. இருவர் ஒருமனப்பட்டு எவைகளை வேண்டிக் கொள்ளாலோ, ஹல்லேலூயா, தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், பிதாவின் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அதை நான் உங்களுக்கு செய்தருள்வேன் என்றவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பனுடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது, அதற்குரிய மகிமையும் கனத்தையும் மேன்மையும் பயத்தையும் பயபக்தியையும் அன்பையும் செலுத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதான புத்திய ஞானத்தை தாழ்மையை தரும்படியாக கேட்கிறோம். தொடர்ந்து ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலையில் 8 மணி வரைக்கும் இன்றைக்கி ஆலயத்துக்கு வருவனா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஆனாலும் கூட பொதுவாக வியாழக்கிழமையோடு முடிகிற பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலை வரைக்கும் வந்து ஆனாலும் கூட ஆராதனைக்கு வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்காக கூட தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிரியமானலே, இன்றைய தினத்தில் நம்ம மத்தியில் பாஸ்டர் ரத்னம் பால் அவர்கள் செய்திக்காக நம்ம மத்தியில் வருவார்கள். ரொம்ப லேட்டாக தான் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது, அதனால் குரூப்பில் லேட்டாக தான் போட முடிஞ்சுது. அதனால் நிறைய பேர் வரல, இன்னும் கொஞ்சம் பேர் ஊருக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஃப்ரைடே ஸ்கூல் நமக்கு ஒரு நாட்களில் விடுமுறை ஸ்கூலுக்கு விட்டனால இருக்காது. ஆனாலும் கூட பெற்றோர்கள் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு கூட உட்கார வச்சு வேத வசனங்களை விளக்கி கருத்தாய் கை கொள்ளும்படி, கருத்தாய் அதற்கு கீழ்ப்படியும்படியாக, கீழ்ப்படுகிறா இல்லையா என்று பார்த்து திருத்தி, கண்டிப்போடு திருத்தி, அல்லேலூயா, கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர்களும் காணப்படும்படியாக இந்த இள வயதிலே அவங்களுக்கு கருத்தாக போதிங்க. வளர வளர அவங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க. சின்ன வயசில் அதிகமாக நல்லா சொன்னபடி கேட்பாங்க. ஆகவே இதை காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மாலை ஆராதனை 5 to 7, மாலை ஆராதனை முடிந்த பிற்பாடு 7:30 to 8:30 நமக்கு வேதாகம கல்லூரி பாடங்கள் நடைபெறும். புதுசாக வந்திருக்கிற யாரும் பைபிள் காலேஜில் சேரணும் பாஸ்டர்னா நீங்கள் வந்து சேருங்க. எப்போ வேணாலும் வந்து சேரும்படியாக தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே வந்து சேர்ந்தவங்க திருப்பி விட்டு போனால் கூட ஊரில் போய் கண்ணி பண்ணதுக்கான காரியங்களும் இருக்குது. ஆகவே இந்த பெரிய பாக்கியத்தை உங்கள் சொந்த மொழியில் தெய்வனை அதிகமாக அறிகிற இந்த காரியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜூமில் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த பைபிள் ஸ்டடி இருக்குது. ஆகவே நீங்கள் குரூப்பில் இல்லைன்னா தயவுசெய்து ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு நம்பரை கொடுத்து தயவுசெய்து குரூப்பில் சேர்த்து விடுங்க பாஸ்டர்னு சொல்லி என்னையோ ஜெனிஸ்டியோ நீங்கள் சொல்லுங்கள், சேர்த்து விடுவோம். ஆகவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 7 மணிக்கு அதில் கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஊழியங்களுக்காக, தனிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக சபையாராய் கூடி ஜெபிப்போம். ஆகவே உங்கள் ஜெப குறிப்புகள் இருந்தால் கொடுங்க. வர முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஜெபம் பண்ணுங்க. பிறருக்காக ஜெபம் பண்ணுவது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். சபையாய் கூடி பிறருக்காக ஜெபிப்பது அநேகருக்கு ஆசீர்வாதம். அதில் பங்கு கொள்ளுங்க. கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் 17-18 அன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கான போதகர்கள் மற்றும் லீடர்ஸ் மீட்டிங் நடத்த ஆண்டு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அருமையான ஐயா நமக்கு பற்றியில் வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை எப்படி சபை மக்கள் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை அதிகமாக நன்றாக 57 வருட அந்த எக்ஸ்பீரியன்ஸோட கூட சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆண்டு நல்ல சுக பல ஜீவன் நீடி ஆயுள் பூர்ண ஆயுள் கொடுத்து இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆசிரமமாக வைப்பாராக. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாய் நான் அநேக காரியங்களை விசுவாசிகளிடம் பேச வேண்டும் என்ற காரியத்தெல்லாம் அருமையான ஐயா உறுதியாய் அவங்க எக்ஸ்பீரியன்ஸோடு வேதவாசோடு சொன்னாங்க. ஆகவே வரும் நாட்களிலே உங்கள்கிட்ட நான் நேரடியாக அநேகத்தை நான் பேசுவேன். ஹல்லேலூயா. அநேக பொறுப்புகளை கொடுப்போம். இன்னும் சில காரியங்கள் திருந்த வேண்டிய காரியங்களோ அல்லது முன்னேற வேண்டிய காரியங்களையும் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எப்படியாகிலும் சபையானது கிறிஸ்து இயேசுக்குள் வளரும்படி அதை ஆசீர்வாதம் தருவாராக. நம்ம எல்லாரும் எழும்பி சுருக்கமாக நம்ம காணிக்கை பாடலை நம்ம பாடலாம். ஹல்லேலூயா. எடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக செய்திக்காக சொன் எட்வின் ஜெர்மனு இது கிருபை இறக்கம் அன்பிற்காக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காணிக்கை வேலையும் கொடுங்க. நாங்கள் எங்கள் கையின் பிரயாசத்திலே உமக்கு கொடுத்த ஒரு சிறு காணிக்கை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்தரலும் சுவாமி. இதன் மூலமாய் அநேகர் இதன் மூலமாய் உதவி பெற சித்தப்படி இந்த காணிக்கை பயன்படுத்தப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வருகிற செய்தி வேலைக்காக மடத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த செய்தி எங்கள் வாழ்நாள் பரியந்தமும் நாங்கள் கேட்டு அதன்படி மட்டுமே நடக்கவும் அதன்படி மட்டுமே ஜீவிக்கும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும். உண்மையை நேசிக்க கிருபை தாரும், வழிநடத்தும் காத்தரலும். துதிகன மகிமையை முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. மேலால் உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த வேளையிலே மத்தியிலே வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. பாளையங்கோட்டையில் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் என்று கூட சொல்லலாம், இன்றைக்கு மிகப்பெரிய ஆலயம், கிட்டத்தட்ட ஒரு 17,800 பேர் இருக்கிற ஒரு பெரிய சபையை ஆண்டு கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய பெரிய கிருபை, அதற்காக பிரயாசப்பட்ட கடுமையாக உழைக்கிற அருமையான பாஸ்டருக்கு ஒரு கரந்தட்டி உற்சாகமாக வரவேற்பு கொடுப்போம். அல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த நாளிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பாஸ்டர் மத்தியில் வந்திருப்பது தொடர்ந்து அவருடைய நல்ல சுகத்திற்காக பலத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவருடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டோடைய பெரிய கிருபையினாலே நான் சொன்னபடி ஐயாவுடைய உழைப்பு 57 வருட ஊழிய அனுபவம். கைது தட்டலாமா? ஒரு விஷயம் மகிமைப்படுத்தலாமா ஆண்டவரை? அல்லேலூயா. நான் பிறந்த வருஷத்துலேருந்து ஐயா ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வது நமக்கு பெரிய ஸ்லாக்கியம். அவையானவர் இந்த நாளிலும் கூட ஐயா மூலமாக நமக்கு அருமையான வார்த்தைகளை நமக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, சபை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை அறிவிக்கிறேன், ஜெபத்தை அறிவிக்கிறேன். உங்கள் சொந்த வாழ்க்கையிலே பரிபூர்ண ஜீவனையும் வெற்றியையும் உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஊழியத்திலே பெருக்கத்தை அறிவிக்கிறேன், சபை வளர்ச்சியை அறிவிக்கிறேன். உங்கள் உடல் நல சுகத்துக்காக ஜெபித்து சுகத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்முடைய அன்பு பாஸ்டர் அவர்களுடைய உழைப்பு பெரிய உழைப்பு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் மாதிரி உழைக்கிறவர்கள் குறைவு. அப்படிப்பட்ட நல்ல உழைப்பாளியான இந்த பாஸ்டர் செல்லக்குமார் அவர்களுக்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். நான் வருகிற ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த சபையிலே அவர்கள் வாய்ப்பை கொடுக்கிற அதை நினைத்து நான் உருக்கமும் இரக்கமுமாய் அவரை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியம் வளர்ந்து பெருகுவதாக அவரை திருநெல்வேலிக்கு எங்கள் சபைக்கு வரும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி அதிலே 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கப் போகிறேன். நீங்கள் என்னோடு வாசிக்கலாம். கவனமாய் கேட்க வேண்டும். கவனமாக கேட்டால் கொஞ்சம் விளங்கும். ஆகையால் கவனமாய் கேட்க வேண்டும். 6ஆம் அதிகாரத்தை எடுத்து சகரியாவின் புஸ்தகம், அதாவது 1096ஆம் பக்கம் 1096 எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நான் 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் யதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை சேவித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசானுடைய சிரசிலே வைத்து அவனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த கிரீடங்களோவென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் யெகாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். சர்வ வளமுள்ள தேவனை இப்பொழுது கண்ணோக்கி பாரும். உம்முடைய வார்த்தை வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதான ஆலோசனை வேண்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மறுரூபம் வேண்டும், ஒரு வித்தியாசம் வேண்டும். இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு உண்மையாக ஒரு அற்புதத்தை நீ செய்து கொடுத்து அவர்களை காப்பாற்றும்படி வேண்டிக் கொள்கிறேன். யார் வருத்தத்தோடு இருக்கிறார்களோ, யார் கவலையோடு இருக்கிறார்களோ அத்தனையும் விசாரிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் புது பலனை இந்த செய்தி மூலமாய் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். பிரியமானவர்களே, சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள், அந்த சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களிடத்தில் நீ போய், சகரியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சகரியாவே, சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களிடத்தில் நீ போய் பொன்னையும் வெள்ளியையும் அவர்கள் கையிலே வாங்கி அவையினாலே கிரீடம் செய்து அதை யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாவின் சிரசிலே அவன் தலையிலே நீர் வைக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து சொல்லுகிறார், கிளை எனப்பட்ட ஒருவர் வருவார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதோ கிளை எனப்பட்ட ஒரு புருஷன், ஒரு புருஷன், இதோ அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி ஆலயத்தை கட்டுவார் சொல்லிவிட்டு
அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். அப்போது ஆளுகை செய்வார், ஆசாரியராயும் இருப்பார். ராஜாவாகவும் இருப்பார், ஆசாரியாகவும் இருப்பார். அவர் ராஜரீகமாக இருப்பார், ஆசாரிய ஊழியம் செய்கிறவராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுக்கும் சமாதானத்தின் ஆலோசனை தேவை. சமாதானத்தின் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் சச்சரவுகளிலும் சண்டைகளிலும் பிரச்சனைகளிலும் சிக்கி இருக்கக்கூடாது. நண்பனுடைய ஆலோசனை, சொந்தக்காரர்களுடைய ஆலோசனை போய் கேட்டீர்களானால் உங்களுக்கு சமாதான ஆலோசனை கிடைக்காது. மாறாக ஏதோ ஒரு பிரச்சனையிலே நீங்கள் சிக்குவீர்கள். ஒரு பிரச்சனையிலே தப்புவீர்கள், 9 பிரச்சனையிலே சிக்குவீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் சபைக்கு வரும்போது, கிருபாசனத்துக்கு முன்பாக நாம் வரும்பொழுது, அந்த சிங்காசனத்தில் இயேசு வீற்றிருக்கிறார், ராஜரீகமாய் அவர் இருக்கிறார், அதே வேளையில் அவர் ஆசாரியனாகவும் இருக்கிறார். இது ரெண்டையும் இணைக்கிறவராய் கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொன்னார், நீ சிறையிருப்பிலிருந்து வந்தவரிடத்திலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி அதனாலே கிரீடத்தை செய்ய வேண்டும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ரெண்டு வெள்ளியையும் பொன்னையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது கிரீடத்தை செய்யும்படி அவர் சொல்லுகிறார். அதை ஆசாரியன், ஊழியக்காரர், பாஸ்டர் தலையில் வைக்க வேண்டும் என்பதாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த நாளிலே இந்த செய்தியினுடைய தலைப்பு மறுரூபம் என்பது. இந்த செய்தியினுடைய தலைப்பு கொலபரேஷன் அல்லது மிக்ஸ் பண்ணுவது என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஹவு கேன் வி மிக்ஸ் திங்ஸ் டுகெதர்? ஹவு கேன் வி மிக்ஸ் பர்சனாலிட்டிஸ்? ஆழத்துவங்களை எப்படி மிக்ஸ் பண்ணி புதிதான ஒரு மனிதனை செய்வது என்பதுதான் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய சாராம்சமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாகவும் இருந்து ஆசாரியராகவும் இருந்து இது ரெண்டையும் அவர் இணைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு 100க்கு 100 மனிதராகவும் இருந்தார், 100க்கு 100 தேவனாகவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அப்போ அந்த மனித தன்மையும் தெய்வீக தன்மையும் ஒன்றாக அவரை இணைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் லைஃப்பில் நிறைய இணைப்புகள் தேவை, நிறைய மறுரூபம் தேவை. நாம் ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. தான் உலக ஃபேஷன், வேஷம்னா ஃபேஷன், அந்த உலக ஃபேஷனில் வாழக்கூடாது. நீங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எது புதிதாக வேண்டும் என்று சொல்லுங்கள்? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் உங்கள் சரீரம் மறுரூபமாகாது. அது இயேசு வரும்போது தான் மறுரூபமாகும். ஆனால் நீங்கள் எவ்வளவு ஜெபித்து, எவ்வளவு உபவாசம் இருந்து, எவ்வளவு தாழ்த்தி, எவ்வளவு அபிஷேகத்தை பெற்றாலும் உடல் மறுரூபமாகாது. மாறாக மனம் மறுரூபமாகும். மனம் மறுரூபம் ஆகணும். இல்லாட்ட உங்கள் மனம் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் பெரிய காரியங்களை, பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உங்கள் மனம் சின்ன விஷயமாக சிக்கி போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரம் கட்ட மனதாயிருந்தால் செல்லும் செலவை உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவன் என்றார். அப்போது உங்களுக்கு மனது எப்படி இருக்கணும்? கோபுரம் கட்டுற மனது இருக்கணும், குடிசை போடுற மனம் இருக்கக்கூடாது. ஸோ மைண்டை ராயல் ஆக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய மனதை மறுரூபம் ஆக்குகிறார் என்றால் அவர் சில குவாலிட்டிகளை எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி புது குவாலிட்டியை அவர் உண்டாக்குகிறார் என்பதுதான் இன்றைக்கு காலை வேளையிலே உங்களுக்கு தேவன் கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் கர்த்தருக்குள்ளே கிறிஸ்து இயேசுக்குள் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தபோது நான் நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கும்படி தேவன் எனக்கு அருள் புரிந்தார். அப்போது அந்த நாட்களிலே சாரா நவரோஜி அம்மா பாடுகிற பாடல்களை கேட்பேன். அவர்களுடைய ஒரு பாட்டு அப்படியே ஆட்களை உருக்கும், எல்லாம் அழுவாங்க. அந்த மாதிரி உடனே கேட்பேன், இந்த அம்மாவை மாதிரி நான் பாடணும், அந்த குவாலிட்டி எனக்கு தாங்கன்னு கேட்டு வாங்கி வச்சு கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குன்னு உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். சும்மா ஆசைப்பட்டது மட்டுமல்ல, அது உபவாசம் இருந்து நான் ஜெபிப்பேன். 3 நாள் உபவாசம், 10 நாள் உபவாசம்னு நான் இருப்பேன். அந்த அம்மா ஒரு பாட்டை எழுதி அதை ரெக்கார்டிங் பண்ணணும்னா 40 நாள் உபவாசம் பண்ணி தான் அந்த பாட்டை எழுதும். சும்மா ரெக்கார்டிங் இப்போல்லாம் மியூசிக் டைரக்டர் கொடுத்து பாட்டு. ஆனால் அந்த நாட்கள் அப்படி அல்ல.
அவங்க உபவாசம் இருந்து பாட்டு அந்த பரலோகத்தில் தூதர்கள் அவர்களுக்கு ராகத்தை கொடுப்பாங்களாம். சரியா? அப்போ உடனே நான் என்ன பண்ணுவேன், நான் அப்போ சின்ன ஒரு வாலிபன், புதுசாக வந்தவன் ஊழியத்துக்கு. அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே அந்த அம்மாட்ட இருக்க குவாலிட்டியெல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க ஆண்டவரே, எடுத்து கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி காதறி அதே அந்த அம்மா மாதிரி பாட எனக்கு கர்த்தர் அருள் புரிந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் வந்து டாக்டர் ஜீவானந்தம்னு ஒருத்தர் முந்தைய காலத்தில் அவர் தான் சுவிசேஷகர். அவரோடு சேர்ந்து நான் ஊழியம் போகும்போதெல்லாம் இவரை மாதிரி மாறணும். ஏன்னா அவர் சிறந்த சுவிசேஷகர். அவர் ஒவ்வொரு இடத்துல போய் 3 நாள் கூட்டம் வச்சாருன்னா அங்கே ஒரு சபை வந்துடும். சும்மா சுவிசேஷகர் கிடையாது. அருமையானவர்களே, சபை வந்துடும். மலேசியா தேசத்தில் இன்றைக்கி 1000க்கு மேலே சபை இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் சுவிசேஷகர் ஜீவானந்தம் அவர்கள் அங்கே போய் தமிழ் பிரசங்கங்களை பண்ணினதுனால்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை நினைப்பேன், ஆண்டவரே அவரை மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி குவாலிட்டி என்ன தரணும், தெருவாக போகணும், ஊராக சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி நான் எல்லா ஊர்களும் அதே மாதிரி செய்ய புறப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் குவாலிட்டியை வாங்கி எனக்கு கொடுத்தார். சுவிசேஷ பாரம், சுவிசேஷ தாகத்தை எனக்கு கொடுத்தார். அருமையானவர்களே, அதே மாதிரி நினைப்பேன். டாக்டர் டிஜிஎஸ் தினகரனை பார்ப்பேன், அவரோடு பழகி அவரோடு கூட சேர்ந்து நான் அமர்ந்திருக்கும் பொழுது நான் நினைப்பேன், இவர்கிட்டக்கெல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இவர்கிட்ட குவாலிட்டியெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பேன். அவர் மனது உருக்கத்தோடு அவர் ஜெபிக்கிறார். ஒரு பாட்டை பாடினா நமக்கு அழுக தோணும். அருமையானவர்களே, ஒரு பாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வந்துடுவாங்க. இயேசு அழைக்கிறார்னு சொன்னாலே வந்துடுவாங்க. நம்ம யாரையும் கூப்பிட்றதும் இல்லை, யாரும் வாரதும் இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம அழைக்கிறார்னு பாடணும், வாங்கன்னு பாடணும், சபைக்கு ஆட்களை கூப்பிட்டு பாடணும். அவரை பார்த்த உடனே நினைப்பேன், நான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய குவாலிட்டி கொஞ்சம் எடுத்து எனக்கு தாங்கன்னு கேட்பேன். கேட்டு சும்மா கேட்க மாட்டேன், அழுது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அந்த குவாலிட்டியை வாங்கி கொள்வேன். பிரதர் மோகன் லாசரஸை பார்க்கும்போது அவருடைய ஜெப ஸ்பிரிட்டை பார்ப்பேன். அவர் யாருக்கும் எதையும் செய்துக்கிட்டு இருப்பார், அந்த ஸ்பிரிட்டை பார்ப்பேன். வாஸ்ட் மினிஸ்ட்ரி, உயர்ந்த ரக ஊழியத்தவர். வாஸ்ட், நம்மெல்லாம் ஒரு சபையில் தானே இருப்போம், அவர் வாஸ்ட்டாக வேர்ல்டு வைடு செய்கிறார். அந்த வாஸ்ட் மினிஸ்ட்ரி குவாலிட்டி எனக்கு வேணும்னு நான் கேட்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி ஒவ்வொன்றா விருப்பணும். அதுக்கு தான் நம்ம சபை கூடி வர்றோம். சபை கூடி வரும்போது இன்னொரு விசுவாசிக்கு இருக்கிற குவாலிட்டியை நம்ம கேட்டு வாங்கணும். அதுக்கு மாறாக பொறாமப்படக்கூடாது. அதை நான் இவன் மட்டும் கொயரில் உட்காந்துருக்குது, நமக்கு கொயரில் இல்லையே, அப்படி பொறாமப்பட்டு ஒரு பிரயோஜனம் நடக்க போகிறது இல்லை. ஆண்டவரே அந்த கொயரில் உட்காந்துருக்கிற அந்த மகளை மாதிரி நானும் பாடணும் ஆண்டவரேன்னு அங்கே ஜெபம் பண்ணா உடனே வெளிப்பாடு பாஸ்டருக்கு வரும், நீ வாமா கொயருக்குன்னு கூடுவார். எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்குது. அதான் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும்னு பைபிளில் இருக்குது. ஆமாம், எபிரேயர் 11:25 24, 25 இருக்குது. அப்போ அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். இன்னொருத்தருடைய அவர் எவ்வளோ பயன்படுறார், அவளை எவ்வளோ கர்த்தருக்கு செய்கிறார். அவன் பார்த்தீங்களா, சில பேர் ரொம்ப பெரிய தியாகமாக ஊழியம் செய்வாங்க, அள்ளி காணிக்க கொடுப்பாங்க. அவங்கள பார்ப்போம், ஆண்டவரே அவங்கள மாதிரி எனக்கு கையை வைங்க ஆண்டவரே என் கை எப்பவும் கொடுக்குற கையாக இருக்கணும். இப்படி ஜெபம் பண்ணி ஒருவரிடத்தில் இருந்த ஒருவர் குவாலிட்டியை நம்ம எடுத்து நாம் விரும்பணுமானா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த குவாலிட்டி எல்லாம் நமக்குள்ள கொண்டு வருவார். அதுக்கு பேர் மறுரூபம். நீ இனி புது மனிதனாயிருப்பாய், வேறு மனிதனாயிருப்பாய். இந்த மறுரூபம்னு சொல்லும்போது நம்ம பழைய ஏற்பாட்டில் யோசுவாவையும் காலேபையும் எடுத்துக்கொள்வோம். யோசுவா காலேப். அப்போ காதேஸ் பர்னேயாவிலிருந்து மோசே 12 பேரை கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பின போது இவங்க போனாங்க. 10 பேர் வந்து முடியாதுன்னாங்க. 2 பேர் இல்லை, எளிதில் நாம் அதை ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க 2 பேர். அந்த 2 பேர் தான் இந்த யோசுவாவும் காலேப் என்றும் பொதுவாக கருதப்படுகிறது. இந்த யோசுவா காலேபனுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு இப்படி சொல்ல நல்லா கேளுங்க. அப்போது இவங்க 2 பேரும் ஒரு பெரிய திராட்சை குலையை கண்டு அதை வெட்டி தோளில் தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு தடியிலே கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். அதாவது எஸ்கோல் என்னும் ஒரு பள்ளத்தாக்கிலே கானான் தேசத்துக்குள்ளே பெரிய திராட்சை குலை, அது 2 பேர் தூக்க முடியும். அப்போ அவ்வளோ செழிப்பு இருந்திருக்கு பாருங்கள். அதுவும் எப்போ சபிக்கப்பட்ட பூமியிலேயே அவ்வளவு செழிப்பான பெரிய திராட்சை குலை இருந்திருக்குமானால் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு திராட்சை பழமும் தடி இருந்திருக்க வேண்டும். அத்தனை கெடுத்தது அந்த அம்மா, அந்த ஏவாள். இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை பழமெல்லாம் சுருங்கி சின்னதாகி திருநெல்வேலியில் ஆஸ்பத்திரி வாசலில் தான் கொஞ்சோண்டு திராட்சை பழத்தை வச்சு விற்பாங்க. நமக்கு காய்ச்சல் வந்து நோய் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்ந்தா தான் யாராவது 1/4 கிலோ திராட்சை பழம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அதை முடிகிற வரை பேசிக்கிட்டு இருந்துட்டு அதை தின்னே முடிச்சுட்டு போயிடுவாங்க.
என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் அங்கே ஒரு திராட்சை குலையை பெருசாக இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நினைப்பீங்க அதை திராட்சை குலை எது, நான் எதை கொண்டு கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நான் வேதத்தை இங்கேயும் அங்கேயுமா பாய்வேன், நீங்களும் பாஞ்சா தான் விளங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 65:8 வாசிக்கும்போது, ஒரு திராட்சை குலையை நீ காணும்போது அதை அழிக்காதே, அதிலே ரசம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். அந்த வசனத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். இப்போ 2 காரியங்க நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த திராட்சை குலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் அந்த திராட்சை குலையை தூக்கிட்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறார்கள். கானான் தேசத்தின் சிறப்பு, பரலோகத்தின் சிறப்பே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை சுமந்து கொண்டு முன்னாலே யோசுவா, பின்னாலே காலேப். அல்லேலூயா. நடுவில் தொங்குது பெரிய திராட்சை குலை. அந்த திராட்சை குலையை காணும் பொழுது அதை அழிக்காதே. ஆனால் அந்த திராட்சை குலையை கொல்கதா மேட்டிலே கொண்டு போனார்கள். அருமையானவர்களே, கபால ஸ்தலம் என்னும் இடத்திலே அந்த திராட்சை குலை பிழியப்பட்டது. அவருடைய இரத்தம் தான் இன்றைக்கு சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த திராட்சை கொலையை காணும்போது அதை அழிக்காதே. என்ன அர்த்தம்? அசட்டை பண்ணாதே, இயேசுவை அசட்டை பண்ணாதே. இயேசுவை நோக்கி உன் வாழ்க்கை அர்ப்பணி, தூக்கி வீசு உன் வாழ்க்கையை, இயேசுவின் பாதத்திலே காப்பாற்றுவார். திராட்சை கொலையை காணும்போது அதை அழிக்காதே, அதில் ரசம் உண்டென்று சொல்லுகிறபடி என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். திராட்சை கொலைக்கு 2 அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். 1 இயேசு கிறிஸ்து, 2வது ஊழியக்காரங்க. ஊழியக்காரர் ஒரு திராட்சை கொலை. பாஸ்டர் செல்லகுமார் இந்த சபைக்கு ஒரு திராட்சை கொலை. அவர் எங்கே போனாலும் திராட்சை கொலை தான். ஹல்லேலூயா. நான் இந்தியாவுடைய திராட்சை கொலை. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் திராட்சை கொலை. மக்கள் சந்தோஷப்படுவாங்க, மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் அதே மாதிரி மாற முடியும். நாங்கள் மட்டும் திராட்சை கொலையாக இருந்தால் போதாது, நீங்கள் ஒருவரும் திராட்சை கொலையாக இருக்கணும். அப்படி ஒரு மறுரூபம். ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு கணவன் வந்து பொண்ணாக இருப்பார், மனைவி வந்து வெள்ளியாக இருக்கும். இந்த பொண்ணையும் வெள்ளியும் எடுத்து ஒரு கிரீடம் செய்யணும். அது முடியாமல் தான் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். கிரீடம் செய்ய முடியாமல் 10-20 வருடம் ஆகுது மனைவியை புரிந்து கொள்ள, புருஷனை புரிந்து கொள்ள. போராடி கிடப்பாங்க. ஐயோ உன்னைய போய் கட்டிட்டு வந்தேனே, ஐயோ என்ன பண்ணுவேன், எத்தனையோ பேர் க்யூவில் நின்னாங்களே, நிறைய நகை கொடுக்குறேன் நாங்களே, ரப்பர் தோட்டம் தாரேன் நாங்களே, எனக்கு வயல் தாரேன் நாங்களே, கொஞ்சம் அசந்துட்டேனே, உன்னைய போய் கட்டினேனே அப்படின்னு எப்பவும் சொல்ல மாட்டாங்க. அதை தேவைக்கு சொல்லுவாங்க. அவங்க அந்த தேவைக்கு சொல்லும்போது அந்த பெண், அந்த மனைவி ஊண்டாகி வருத்தப்பட்டு அது அப்படியே வாடி வதங்கி போகுது பாருங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. அதாவது சில வேளை புருஷன் வந்து உங்கள் வீட்டில் பொண்ணை போல் இருப்பார். அவர் தங்கம் மாதிரி, அவர் குணம் தங்கம். நான் பார்த்துருக்கேன்ல சில வீடுகளில் அந்த மனுஷன் தங்கம். இடையில கோவப்படுவார், அவ்வளோதான். மற்றபடி தங்கம். ஒய்ஃபை பார்த்தா வெள்ளி. இந்த தங்கத்தையும் வெள்ளியும் ஒன்றா சேர்ந்து ஒரு கிரீடத்தை செய்கிறது தான் குடும்பம். ஹல்லேலூயா. அந்த கிரீடத்தை சபைக்கு வரும்போது கொண்டாடணும். கொண்டு வந்து இயேசுவின் சிரசில் சூட்டி தாழ விழுந்து பணிந்து கொண்டு இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீரே பாத்திரன்னு சொல்ல. உங்கள் குடும்பம் ஒன்றா சேர்ந்து வெள்ளியும் பொண்ணும். சில வேளையில் சில குடும்பங்களில் மனைவி பொண்ணை போல் இருப்பாள். அவள் தான் ஜபம், அவளுடைய பக்தியில் தான் குடும்பமே ஓடும். புருஷன் வெள்ளியாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பொண்ணை இந்த வெள்ளியும் கர்த்தர் ஒன்றா இணைச்சி குடும்பம் ஒரு கிரீடமாக மாறுது. ஹல்லேலூயா. உங்களுக்கு 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ, அந்த பிள்ளைகளெல்லாம் கிரீடமாக கர்த்தர் வைக்கிறார். எனக்கு கர்த்தர் 5 பிள்ளைகளை கொடுத்து, 5 மருமக்களை கொடுத்து, 10 பேர பிள்ளைகளை கொடுத்து, 5 பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. என் கடைசி மகன் தான் இங்கே வந்திருக்கிறார். பைலட் ட்ரைனிங் முடித்தவர், ஃப்ளை பண்ணவர். நானும் சேர்ந்து இவர் ஓட்டின விமானத்தில் ஏறி போனேன் பாருங்கள். அந்த மாதிரி ரிஸ்க்கை எடுத்து போனேன் பாருங்கள். கொண்டு இறக்கிட்டார். அதான் இன்றைக்கி இருக்கிறேன். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எல்லா நட்சத்திரங்களை போல் ஒரு கிரீடத்தை போல் ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை தந்தார். நீ உன் பிள்ளைகளை வாதைன்னு நினைக்காத. உன் பிள்ளைகளை ஐயோ செலவு. சிங்கப்பூரில் போய் இறங்கின உடனே ஒருத்தர் என்னை ஏர்போர்ட்டில் கூப்பிட வந்தார். அவருக்கு காரில் ஏறி உடனே கேட்டேன், ஒரு சைனீஸ் இங்கிலீஷ் மேன், அவர்கிட்ட கேட்டேன், ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி? உடனே அவர் சொன்னார், ஓ தே ஆர் ஸ்பெண்டிங் ஆல் மை மணி. ஓ என் காசெல்லாம் செலவழி. குடும்பம் எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன். அதுக்கு ஐயோ தே ஆர் ஸ்பெண்டிங் ஆல் மை மணி அப்படின்ட்டு. அவங்க சிங்கப்பூர்காரங்களுக்கு மணி தான் முக்கியம். வேறு எதுங்களா போங்கப்பா அந்த பக்கம், காசு எங்கே சம்பாதிக்கலாமோ அப்படி தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மனது. நம்ம நினைக்கணும், ஒவ்வொருத்தர் தேசத்தில் இருக்கிற சில மைண்டு கூட நம்ம பிடிங்கி எடுக்கணும். ஹல்லேலூயா. எடுத்து ஸ்ட்ராங் ஆகி என்ன. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு ரெண்டையும் இணைக்கிறவர் என்பதை மறக்கக்கூடாது. நீங்கள் பொன்னையும் வெள்ளியும் இணைச்சி கிரீடம் செய்கிறதுக்கு ஆவியானவரை அவர் அனுப்பியிருக்கிறார். ஆவியானவராகிய தேற்றரவாளனுடைய வேலை சபையிலே கிரீடங்களை செய்வது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்குள்ளே கிரீடங்களை செய்வது ஆவியானவருடைய வேலை. ஆவியானவருடைய அந்த வேலையைத்தான் மறுரூபம்னு நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் மனம் கிரீடமாக மாறிடும். ஹல்லேலூயா. நீங்கள் ராயலாக மாறிடுவீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராஜரீகத்தையும் ஆசாரியத்துவத்தையும் ஒன்றாக அவர் இணைக்கிறார். அருமையானவர்களே, திராட்சைக்குலையை சுமந்து கொண்டு போனாங்களே, முன்னால் யோசுவா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அடையாளம், பின்னால் வர்ற காலேபு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொன்னால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று இன்றைக்கு இயேசுனுடைய ஊழியத்தை செய்து இயேசுனுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அடையாளம். அப்போது முன்னால் போகிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோசுவா, சரியா? பின்னால் வருது காலேப். உங்களுக்கு விளங்கணும் கட்டாயம். காலேப் புதிய ஏற்பாடு, நம்மலாம் பின்னால் வாரோம். யோசுவா முன்னால் போகிறாரு. இங்கே ஒரு பெரிய தடியில் திராட்சை குலை கட்டி தொங்க போட்டிருக்கு. இங்கே அழுத்துது. திராட்சை குலை இருக்குது, இவரால் பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால் பார்க்க முடியல. நம்பி அணைத்து கொண்டு முன்னால் போனார்கள். இயேசு வருவார், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார், அருணோதயம் உதிக்கும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் நம்பி இயேசு வந்து சிலுவையில் எங்களோட பாவங்களை மன்னித்து அவர் தம்முடைய மீட்பை ஏற்படுத்துவார்னு நம்பி முன்னால் போனாங்க. அவங்களால பார்க்க முடியல இயேசுவை. அப்படி தானே? ஆபிரகாமால் பார்க்க முடியல, ஈசாக்கால் பார்க்க முடியல, யாக்கோபால் பார்க்க முடியல, யாரும் பார்க்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பின்னால் வர்ற காலையை பாருங்க, திராட்சை கொலையை பார்க்க முடியுது. யார் திராட்சை கொலை? பார்க்க முடியுது, தொட முடியுது, ருசிக்க முடியுது. ஹல்லேலூயா. அதான் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தாவீது சொன்னார். நாம் ருசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பின்னால் தூக்கிட்டு வாரோம். அல்லேலூயா. இயேசுவை இப்போ நான் எங்களுடைய கைகளால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வாக்கியங்கள். ஹல்லேலூயா. இயேசு ஒரு திராட்சை கொலை. இன்றைக்கி அந்த திராட்சை கொலை உங்கள் மனசுக்கு வரும். அது வந்தாலே உங்கள் மைண்டு நல்லாயிருக்கும். ஆனால் பிசாசு என்ன விரும்புவான் தெரியுமா? உங்களை வச்சு ஒரு முள் கிரீடம் செய்யணும்னு அவன் தீர்மானிப்பான். உன் வீட்டை முள் கிரீடம் நிறைந்த வீடா, உன் பிள்ளைகளை வந்து ஒரு மாதிரி அடங்காதவங்க, கீழ்ப்படியாதவங்க எல்லாம் முள்ளா. ஒரு அம்மா சொல்லுது, ஐயா சாகும்படி ஜெபம் பண்ணுங்க, எனக்கு தாங்க முடியல இந்த முள்ளு. பெத்த பிள்ளைய முள்ளுன்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. காரணம் பிசாசு அப்படி தான் முள் கிரீடம் ஆக்கி போட்டான். ஸ்தோத்திரம். பொன்னையும் வெள்ளியையும் அழித்து முள்ளாக ஆக்குறது பிசாசனுடைய வேலை. ஆனால் பொன்னையும் வெள்ளியையும் இணைத்து கிரீடம் செய்கிறது இயேசுனுடைய வேலை. திராட்சை கொலையை சுமந்தாலும் நீங்கள் இயேசுவை சுமந்து போகிறீங்கிறத நினைங்க. நாங்கள் அங்கேருந்து வாரோம், நாங்கள் இயேசுவை சுமந்து வர்றோம். ஹல்லேலூயா. ஒரு திராட்சை கொலையே சுமந்து வரோம். ஏன்னா அதில் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலையை சுமந்த மாதிரி தான் நீங்கள் இயேசுவையும் சுமக்கணும், உங்கள் ஊழியக்காரங்களையும் பாஸ்டரையும் சுமக்கணும். பாஸ்டருக்கு ஒரு சின்ன கஷ்டம் வர விடக்கூடாது. ஆனால் அவர் கஷ்டம் தாங்குவார். நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டமும் தாங்குவோம். ஆனால் நாங்கள் கஷ்டப்படும்படி விசுவாசிகள் விட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒரு திராட்சை கொலையாக சுமப்பாங்க, அவங்க தாங்குவாங்க.
அதானே சந்தோஷம் நமக்கு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை ஊழியக்காரங்களை தாங்கிறதுனால தானே நாங்கள் ஊழியக்காரங்க முன்னால் நின்று நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியுது, ஊழியங்களை செய்ய முடியுது, பல சபைகளை கட்ட முடியுது, பல மிஷனரி சங்கங்களை ஏற்படுத்த முடிகிறது. அருமையானவர்களே, எவ்வளவோ சுவிசேஷ ஊழியங்களை செய்ய முடியுது, ஜப ஊழியங்களை செய்ய முடியுது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கிரீடம் தயாராகி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு வரும்போது அந்த கிரீடத்தை அவருக்கு சூட்ட போகிறோம். அதே போல் இந்த சபை ஒரு பெரிய கிரீடத்தை செய்வீர்களாக. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் திராட்சைக்குலை சுமக்க வேண்டும். அப்போ பைபிள் முழுவதும் இயேசுவாகிய திராட்சைக்குலை இருக்குங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இந்த திராட்சைக்குலை சுமந்து வர்றாங்களா, பைபிள் முழுக்க சுமக்கிறாங்க. The whole history of the Bible in the cluster of the grapes it's been carried. ரெண்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தம் சேர்ந்து தூக்கிட்டு வரேன். அப்போது இந்த திராட்சை குலை எங்கே இருந்தது? ஆதியாகமத்தில் இருந்தது, யாத்திராகமத்திலே புறப்பட்டது, லேவியராகமத்திலே சுத்திகரிக்கப்பட்டது, எண்ணாகமத்திலே எண்ணப்பட்டது, உபாகமத்திலே நினைவு கூறப்பட்டது. அதுக்கப்புறம் யோசுவா முதல் எஸ்தர் வரை உள்ள சரித்திர ஆகமங்களிலே இடம் பெற்றது. அப்புறம் சங்கீதங்கள் பாட்டு ஆகமங்களிலே வர்ணிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன ஆகமங்களிலே முத்திரை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பூமியிலே வந்து கனிந்தது. ஹல்லேலூயா. எருசலேமின் வீதிகளிலே கலிலேயாவின் கடற்கரை ஓரமாக இந்த திராட்சைக்குலை நடந்து போகிறது. பெதஸ்தா குளம் போகிறது. அங்கே ஒருவன் எழும்பி நடக்கிறான். ஹல்லேலூயா. அருமையானவர்களை, பர்திமேயு குருடன் ஓடி வருகிறான். இந்த திராட்சைக்குலை அவனை குணமாக்குகிறது. என்ன சந்தோஷம். 4 சுவிசேஷங்களிலே அவர் இந்த பூமியிலே வந்து கனிந்து, அதுக்கப்புறம் நிருபங்களில் இருக்கிற வேத புஸ்தகத்தில் இருக்கும் எல்லா நிருபங்களிலே பதிவு செய்யப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்திலே நிறைவடைகிறார். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். இந்த கனியை தான் அப்படியே பைபிள் முழுக்க பார்க்குறோம். நண்பர்களே, இந்த பைபிள் முழுக்க உங்களுக்கு தான், எனக்கு தான். நீங்கள் ஒன்றையும் விட்டுறாதீங்க. எங்கேயும் வாசித்தாலும் இயேசுவை பார்க்கலாம், எங்கே வாசித்தாலும் இயேசுவின் ரத்தம் பார்க்கலாம். 66 புஸ்தகங்களிலும் இயேசுடைய ரத்தம் இருக்கிறது. நானே எப்படி சொல்லுவேன்னா, இயேசுடைய ரத்த நாளம் பைபிள் முழுக்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவருடைய ரத்த நாளம் ஓடுகிறது. அதனால் பைபிளை எங்கே வெட்டினாலும் ரத்தம் வரும். அது இயேசுடைய ரத்தம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அந்த இணைப்பு, அதான் அந்த மறுரூபம். இப்போ நேர மறுரூப மலையில் கொஞ்சம் தியானிக்கலாம். ஆண்டவர் இயேசு சீசரில் 3 பேரை மட்டும் அழைத்து கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறி அவருடைய கண்களுக்கு முன்பு மறுரூபமானார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை குறித்து அதை நீங்கள் உங்களுக்கு தெரியுமே, அதனால் நான் அதை ஸ்பீடாக சொல்லிட்டு போகிறேன். சரி, மறுரூப மலையின் மேலே ஏறினார். மறுரூப மலையில் இயேசுவின் மறுரூபம் ஆகும்போது என்ன நடந்தது? ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா வந்து அவர்களோடு கூட சம்பாஷணை பண்ணுகிறார். நண்பர்களே, உங்களோட சம்பாஷணை பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? இந்த பாருங்கள், இயேசு, மோசே, எலியா, என்ன அருமையானது பாருங்கள். மோசே வந்து நியாயப்பிரமாணம், எலியா வந்து தீர்க்க தரிசனம், இயேசு வந்து கிருபை. அல்லேலூயா. இது 3 உட்கார்ந்து பேசினா எவ்வளோ பெரிய காரியம். நீ கோமாளி பைத்தியக்காரன்ட்டு உட்காந்து பேசினா, சோம்பேறிட்டு உட்காந்து பேசினா உன் வாழ்க்கை முன்னேறாது. சரியா? உன் ஃப்ரெண்டு சூஸ் பண்ணாலும் குவாலிட்டியாக சூஸ் பண்ண பாருங்கள். அது கூட ஆண்டவர் ஜெபம் பண்ணால் குவாலிட்டி ஃப்ரெண்டை தருவார். நாங்கள் ஜெபம் பண்ணி வச்சுருக்கோம், ஆண்டவரே நாங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போகிறோம், ஒரு மாதிரி டைப்பான பாஸ்டர்மார் கையில் எங்களை ஒப்பு கொடுக்காதீங்க ஆண்டவரே. ஏன்னா தாகம் இல்லாத ஆள்கிட்ட என்ன பிரசங்கம் பண்ணலாம் முடியாது. பந்தை எடுத்து செவரில் அடித்தா பந்து திரும்ப வர்ற மாதிரி நாங்கள் பண்ணுற பிரசங்கம் எங்கள்கிட்ட வந்து நெஞ்சு தான் வலிக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், சும்மா வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா யூ பீப்புள் ஆர் ரிசீவிங் காட்ஸ் வேர்ட். ஹல்லேலூயா. பசிக்கிறவனுக்கு தானே அள்ளி போட முடியும். அவனுக்கு பசியே இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும்? சில சபைகளில் பசி இல்லாத ஆட்களாக இருப்பான். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உங்களோட பேசும்போது எங்களுக்கு பசி கூடுது. நான் பேசுகிறது வயிற்று பசி சொல்லலை, எங்களுக்கு இன்னும் இந்தியாவில் அவ்வளோ வேலை இருக்குது. அல்லேலூயா. கொரோனா வந்த போது எனக்கு ஃபோன் பண்ணி மாவட்ட பாஸ்டர் கேட்குறான், பாஸ்டர் உங்களுக்கு வரலையா ஒரு மாதிரி கேட்டாங்க. அதுன்ற அர்த்தம் என்னென்னா, நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், இப்போவுமே அப்படி யோசிக்காங்கப்பா, நான் இப்போ தான் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஏப்பா நிறைய வேலை எனக்கு பாக்கி கிடக்குதுப்பா. என் பிள்ளைகளெல்லாம் தேவன் அகில உலகத்துலேயும் வல்லமையாக பயன்படுத்துகிறத பார்க்காம அதெல்லாம் போக முடியாதுப்பா. டாக்டர் கையிலையும் சிக்க மாட்டேன்ப்பா. உங்களுக்கும் சொல்கிறேன், எந்த டாக்டர் கையிலையும் சிக்காதீங்க.
பாஸ்டர் கையில் சிக்குங்க, ஆனால் டாக்டர் கையில் டாக்டர் இருந்தால் வருத்தப்படாதீங்க. நீங்கள் நல்ல பிள்ளைங்க, நீங்கள் நல்ல ஊழியம் செய்கிறீங்க, யாரோ தெரில, என் மேலே வருத்தப்படாதீங்க. ஆனாலும் நீங்கள் இயேசுவோட கையில் சிக்கிட்டீங்கன்னா டாக்டர் கையில் சிக்க தேவையில்லை. இயேசு தான் உயர்ந்த டாக்டர். ஒரு டாக்டர் மட்டுமல்ல, இயேசு மருந்தே அவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மருந்தே இயேசு, அருமருந்து குருமருந்து. நம்ம டாக்டர்கள்ட்ட போனால் அவன் பயம் காட்டி விட்டுருவாங்க. கொண்டு அந்த எடுத்துகிட்டு வா, இந்த எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அதை அதுலேயே ஏகப்பட்ட காசு செலவழிஞ்ச உடனே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ பாசம் பண்ண. கடைசியில் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பாரு டாக்டர். சிலர் அப்படி சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு இது மாதிரி டாக்டர் கையில் சிக்கவே கூடாது. உங்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தரா இயேசுவே தரும். யாரும் உங்களை நோய்பட்டு நீங்களும் பயப்படாதீங்க. நோய் வந்தோன்னா இயேசு எதுக்கு அந்த ஊருக்கு கொண்டாந்துருக்காரு? உங்களுக்கு நோய்பட்டு சாகிறதுக்கா? கிடையாது. 85 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கிறதுக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சும்மா இருக்கிறதுக்கல்ல, எங்களை மாதிரி ஊழியம் செய்யணும், நல்ல ஊழியம் செய்யணும். எங்கள் பாரு, எங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. சரியா? பாஸ்டர் சொன்ன 57 வயசுக்கு ஒன்றும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்துக்கிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, நான் சின்ன பையனாக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும். ஒரு கதை சின்ன பிள்ளைகளுக்கும் ஆகும். இவ்வளோ காலம் பையனாக இருந்தபோது நான் அப்போ இலங்கையில் இருந்தேன். அப்போ நான் பிறந்தது இலங்கையில் கண்டியில். அம்மா என்னை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஏன்? கடும் காய்ச்சல், எனக்கு வயிறு வலி, கடுமையான வலி. அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நான் டாக்டர்கிட்ட போவே பயந்து அம்மா பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கேன். அம்மா ஒரு டாக்டர் ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ரூம் ரொம்ப பெருசாக தெரிஞ்சது, டேபிள் பெருசாக தெரிஞ்சது, பெரிய டாக்டர் உருண்டையாக பெருசாக தெரியுது. ஏன் டாக்டர் பெருசாக தெரியுது? நான் சின்ன பையனாக இருந்ததுனால பெருசாக தெரியுது. இதெல்லாம் விளக்கம், சரியா? உடனே அவரை கண்ட உடனே எனக்கு அழுக. அம்மாவை கெட்டி பிடிச்சி மம்மின்னு அழுதுட்டு இருந்தேன். அம்மா நான் அழுகிறேன், அவங்களுக்கு கடைசியில் என்ன நடந்தது அந்த டாக்டர் கேட்டார். ஏன் இப்படி 2 பேரும் மாறி மாறி அழுகிறீங்க? உடனே அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க, இவன் ஒரு குண்டூசியை விழுங்கிட்டான், அதனால் இவனுக்கு காய்ச்சல், இவனுக்கு வைத்த வலி சொல்லிட்டான். அம்மா சொன்ன உடனே அந்த பெரிய டாக்டர், குண்டு டாக்டர், 2 பெரிய கண்ணையும் வச்சுக்கிட்டு உருண்ட டாக்டர், அவர் மேஜையில் விழுந்து சிரிக்கிறார். நான் நினச்சேன். உடனே நான் எங்கள் அம்மாவை கெட்டி பிடிச்சிட்டு இருந்தால் அவரை எட்டி பார்த்தேன். நான் குண்டூசி விழுங்கி, எனக்கு காய்ச்சல் அடிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, நான் அழுகிறேன், அம்மா அழுகிறாங்க. இந்த டாக்டர் இதுக்கு ஏன் சிரிக்கிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. உடனே அந்த டாக்டர் மேஜை அடிச்சுக்கிட்டு சொன்னார், இந்த குண்டூசி விழுங்கினதுக்காக நீங்கள் 2 பேரும் இப்படி மாறி மாறி அழுகிறீங்களே, நான் சின்ன பையனாக இருந்தபோது ஒரு கடப்பாறையை விழுங்கினேனே சொன்ன உடனே என் கண்கள் மிகப்பெரிய கண்களாகும். கடப்பாறையை விழுங்கியும் சாகாம இவர் உட்கார்ந்துருக்காரா? அப்பாட நம்ம காய்ச்சல் போயிட்டுது, வைத்த வலியும் போயிட்டுது. இது வர ஒரு ஆளை தான் நான் டாக்டர்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதனால் சில ஆட்கள் உங்களை பயங்காட்டுவாங்க, சில விஷயங்கள் உங்களை பயங்காட்டும். நம்மெல்லாம் கடப்பாறை விழுங்கினவங்க. அதனால் நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லணும். ஓகே, ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு யோசுவாவையும் புதிய ஏற்பாட்டு காலேபையும் ஒன்றாய் சேர்த்து மறுரூபப்படுத்துகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். சாலமோன் சொல்லுங்கள் எல்லாரும். அவருக்கு என்ன இருந்தது? பயங்கர ஞானம். கேட்டார், சாலமோன் ஞானத்தை கேட்டதுனால கொடுத்துட்டாரு. அவ்வளவு ஞானம் இருக்குது. ஆனால் ஞானத்தை மட்டும் வச்சு ஆலயத்தை கட்டினாரா? இல்லை. அவருக்கு ஈராம் அபி என்பவர் தேவைப்பட்டது. ஈராம் அபியையும் சாலமோனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி புதிய ஒரு கிரீடத்தை செய்யணும். நன்றாக யோசித்து வாசித்து பாருங்கள். அந்த 2 நாளாகமம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், 2 Chronicles chapter 1 and verse 14. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை ஜெபிக்கும்போது நான் இப்படியே ஆகணும்னு ஜெபம் பண்ணேன். நான் இது பாருங்கள், அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன், அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும், கேளுங்க, பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநீலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும், சகலவித கொத்து வேலை செய்யவும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளையெல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சாலமோனுக்கு ஞானம் இருந்தாலும் ஈராம் அபி போன்ற திறமசாலிகள் வேண்டும்.
சகோதரர்களே, சாலமோன் பொன்னாக இருக்கலாம், ஈராம் அபி வெள்ளியாக இருக்கலாம். ஆனால் சாலமோன் ஈராம் அபியை வரவேற்று ஆலயத்தை கட்டுற வேலையை அவன்கிட்ட கொடுத்தான். சாலமோனுடைய ஞானமும் ஈராம் அபியினுடைய திறமையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு புது ஆலயம் ஒன்று வந்தது. அல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்கு உங்களில் சிலருக்கு ஞானம், சிலருக்கு திறமைகள். சில பேர் ரொம்ப திறமை, எந்த வேலை சொன்னாலும் செய்வாங்க, மாடு மாதிரி உழைப்பாங்க, ஆனால் ஞானம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் சிலர் ஞானமாக இருப்பாங்க, ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. உங்கள் ஞானத்தையும் இந்த வேலை திறமையையும், இந்த ஸ்கில்ஸ், அதையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி புது ஒரு மனுஷனாக ஆகணும். அதனால் என்ன சொல்ல வர்றேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் ஞானமும் வேணும், ஈராம பிமாரி திறமையும் வேணும், எல்லா வேலையும் செய்ய தெரியணும். தெரியாதுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. இது எனக்கு சின்ன வயசில் ஆண்டு சொல்லி கொடுத்தது. ஆண்டு ஸ்தோத்திரம். இயேசு இருக்கும்போது அவர் நம்ம லைஃப்பில் வரும்பொழுது எல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேச்சு திறமையை கொடுப்பார், மொழியாக்கும் திறமையை கொடுத்தார், இசைக்கருவிகள் எல்லா இசைக்கருவிகளையும் வாசிக்கும் திறமையை கொடுத்தார். அருமையானவர்களே, நல்ல கலக்கலன்னு எல்லாரோட சுறுசுறுப்பாக இருக்க அந்த இதெல்லாம் நான் கேட்டு இடையில பார்த்து சிலரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி வாங்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு எங்கிட்ட இருக்க குவாலிட்டியெல்லாம் நீங்கள் வாங்கிடணும், உங்கள்கிட்ட இருக்கிற குவாலிட்டியெல்லாம் நான் வாங்கிடணும். அல்லேலூயா. அது ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு புது கிரீடம் செஞ்சோம்னா புது வாழ்க்கை உங்களுக்கு. வேறு மனிதனாக இருப்பீங்க, புது மனிதனாக இருப்பீங்க, பிரயோஜனமான மனிதனாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் பாருங்கள், சங்கீதம் 78, 72 வாசித்து பாருங்கள். 78ஆம் சங்கீதம் 72, அதான் அந்த கடைசி வசனம். சங்கீதம் 78, 72 இது தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறது. தாவீது அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியும் கைகளின் திறமையின்படியும் அவர்களை மேய்த்தான். 2 காரியம் சொல்லுங்கள், என்னெல்லான்னு சொல்லுங்கள். இருதயத்தின் உண்மை, அப்புறம் 2 கைகளின் திறமை. இப்போ நல்லா கேளுங்க, சிலர் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, சபைக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல் பிலீவர்ஸாக இருப்பாங்க, பட் அதில் ரொம்ப திறமையாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு, இன்னும் இவ்வளோ உண்மையாக இருக்காங்க, எல்லா கூட்டத்துக்கும் வராங்க, காணிக்கு கொடுப்பாங்க, தசமபாவம் கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் வேறு எதுவும் சுவிசேஷ ஊழியத்தில் திறமை கிடையாது, பிரசங்கம் பண்ண திறமை கிடையாது, ஒரு பாட்டு பாட திறமை கிடையாது. இப்படி இருக்காங்களேன்னு நினைப்பேன். ஆனால் உண்மையாக இருப்பாங்க. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா பயங்கர திறமை, உண்மை இருக்காது. கரெக்ட். ரொம்ப அதாவது திறமையாக இருக்கிற எல்லாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க, அப்படி இல்லை. பட் நான் பார்த்ததில் நிறைய பேர் திறமையான ஆட்களாக இருப்பாங்க, சபைக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த திறமையையும் எடுத்து இந்த உண்மையையும் எடுத்து ஒரு தாவீதை செய்து விடும் ஆண்டவரே. இந்த திறமையையும் உண்மையை எடுத்து எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு கிரீடம், அதில் உண்மை திறமை இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரீடம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பாருங்க, பேதுருவும் யோவானும் சேர்ந்து ஜப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் அவங்க ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு சப்பானி இருக்கான், அவனை தூக்கி விட்டாங்க. 2 பேரும் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நசரேனா இயேசு நாமத்தில் எழுந்து நட போயிட்டான், உள்ளே போயிட்டான். 40 வருஷம் சர்ச்சு வாசலில் இவ்வளோ பேர் சர்ச்சுக்கு போகிறாங்களே, அவனை உள்ளே கொண்டாடணும்னு நினச்சாங்களா ஒருத்தராவது? காசு போட்டு போயிட்டா போகுதுமா? இன்றைக்கும் அப்படி தான், எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், உள்ளே கொண்டாடணும், ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்தணும், பரிசுத்தாவிக்குள்ளே வழி நடத்தணும். சின்ன உதவி செஞ்சுட்டு விட்டா போதாது. அப்போது பேதுருவும் யாக்கோபும் சேர்ந்து போனதுனால தான் அந்த அற்புதம் நடந்தது. பேதுரு வயசானவர், அப்புறம் யோவான், பேதுருவும் யோவான் தானே போனாங்க. யோவான் இளமையானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இளைஞன் 12 சீஷர்களே ரொம்ப யங் யாருன்னா யோவான் தான். இந்த யோவான் அங்கங்கே உட்கார மாட்டார். எங்கே உட்காருவார்? இயேசுவின் மார்பில் தான் சாஞ்சிக்கிட்டே இருப்பார். அவருக்கு யங் பீப்புளுக்கு ஏற்ற இடம் இயேசுவின் மார்பு. அங்கே தான் இயேசுனுடைய இதய துடிப்பு கேட்குது. யங் பீப்புள், இன்றைய இளைஞர்கள் இயேசுனுடைய இதய துடிப்பை கேட்டு
இயேசுடைய இதய துடிப்பு என்ன தெரியுமா? உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசிக்கிற அத்தனையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். அல்லேலூயா. அவருடைய இதய துடிப்பை பார்த்து தான் ஊழியத்துக்கு நாங்கள் வந்தோம். அல்லேலூயா. அதனால் வாலிபர்கள், நான் 18 வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். நல்ல வேளை வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இவ்வளோ வருஷமும் ஓடி ஓடி ஊழியம் செய்ய முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தர் அதே பாக்கியத்தை கொடுக்கிறார். நீங்கள் நிறைய ஊழியம் செய்வீர்கள், கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுவீர்கள், பிரகாசம் அடைவீர்கள். அப்போது பேதுரு வயசானவர், யோவான் கொஞ்சம் அனுபவம் குறைஞ்சவர், 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இந்த சபையில் ரொம்ப வருஷம் இருந்தவங்க புதுசாக வந்த யாரையாவது கூட்டிகிட்டு நீங்கள் ஊழியத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கும் பயிற்சி, உங்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு. சரியா புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தான் பேசணுன்ட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஆள்கிட்டே கூட்டம் முடிஞ்ச உடனே சிஸ்டர் எப்படி இருக்கேன், எப்படி இருந்தா உனக்கு என்ன? சில பேருக்கு பாருங்கள் விஷயமே தென்மாட்டேங்க. அதனால் சரியான ஆளை கூட்டிக் கொண்டு போகணும். இப்போ பேதுருவை வயதான ஆள்னு சொல்கிறோமே, வயதான ஆள்னா பழமைவாதி. யோவான் இந்த காலத்தை நவீனக்காரங்க. அப்போ அந்த பழமையையும் நவீனத்தையும் ஒன்றா சேர்க்குறோம். ஸ்தோத்திரம். அதில் சபையில் பழைய பாட்டையும் பாடணும், புது பாட்டையும் பாடணும். அப்படி தானே? அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அந்த மாதிரியே எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வரும்போது நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. சிலர் பொண்ணை விரும்புவாங்க, சிலர் வெள்ளியை விரும்புவாங்க, சிலர் யோசுவா விரும்புவாங்க, சிலர் காலேபை விரும்புவாங்க, சிலர் மோசையை விரும்புவாங்க, சிலர் தீர்க்கதரிசி விரும்புவாங்க. நமக்கு குவாலிட்டி வேணும்ல. மோசேனுடைய தன்மையும் எலியாவுடைய தன்மையும் நமக்கு வேணுமில்ல. ஹல்லேலூயா. ரெண்டையும் போட்டால் தானே நமக்கு புது மனுஷனாக உருவெடுத்து வர முடியும். இப்போ பழமையையும் புதுமையையும் ஒன்றா சேர்க்கறத பற்றி சொன்னேன் இல்லை? பேதுரு வயசானவர், யோவான். இந்த மார்த்தாள் மரியாதை என்ன செய்கிறது? இந்த மார்த்தாள் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு, சபையில் இப்படி வேலை. சில பேர் பணிவிடை செய்கிறதில் உற்சாகமாக இருப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எப்போ பாரு நாற்காலியை நேரம் போடு, அதை போடு, இதை போடு, அதை போடு, வேலை, ஜெபமே இருக்காது. சில பேர் நீ 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 சேர் போட்டாலும் சரி, நீ நீ கம்பியை இணைச்சாலும் சரி, நான் செபத்தில் தான் இருப்பேன். அப்போ இதில் என்னென்னா, இந்த மார்த்தாலையும் மரியாதையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்டு பண்ணி புதுசாக ஒன்றை செய்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் செஞ்சிருவார் உங்களுக்கு. அல்ல ஆண்டவரே, நான் ஜெபமும் பண்ணணும், நான் ஓடி ஓடி வேலை செய்யணும். மார்த்தால மாதிரி எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை பாருங்கள். இருதயத்தில் உண்மை இருக்கணும், கைகளில் திறமை இருக்கணும். கையை உயர்த்துங்க, வலது கரத்தை. இந்த கையில் திறமை இருக்கணும், இதயத்தில் என்ன இருக்கணும்? உண்மை உள்ள மனுஷனை தான் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரங்க நாங்கள் எங்களுடைய உண்மையை பார்த்தானே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி இருந்தும் நாங்கள் உண்மை பத்தாது, தேவனே எங்களை இன்னும் நம்புங்கன்னு கதறிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் புதிதாக பலப்படுத்துவார், புது மனிதனாக மாற்றுவார். பவுல் சொன்னார், உம்முடைய பாடுகளின் ஐக்கியம், உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் அறியணும். 2 சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாடுகளின் ஐக்கியம். மறுபடி சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாடு. இது 2ஐயும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணால் ஒரு பவுல் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் பாடுகளின் ஐக்கியம்ட்டு ஓயாமல் இந்த கத்தோலிக்க சபைகளில் அப்படியே உட்காந்து சிலுவை அரைஞ்சிட்டு அச்சிஸ்ட் மரியாயே பாடுகளின் ஐக்கியம், ஹல்லேலூயாமே, ஹல்லேலூயா கூட சொல்ல மாட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை, இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி புது மனுஷன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நமக்கு அளவும் தெரியணும், சிரிக்கவும் தெரியணும். ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரே சிரிப்பு தான் பிடிக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அழுகை. நான் சில தேசங்களுக்கு போவேன், அங்கே ஃபாதர் பெக்மாஸ் பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கும். நன்மை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதி. அந்த பிரதர் அங்கே தூங்குவார், அவர் தூங்குவார், ஒய்ஃப் இப்படி தான் பாடிக்கிட்டே இருக்கும். நமக்கு இதெல்லாம் ஒத்து வரவே வராது, நம்ம வேகமே தனி. ஹல்லேலூயா. சகைவே மெதுவாக இறங்கிவான்னா சொன்னார், அப்படி தான். ஹல்லேலூயா. சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்னார். அவன் மரத்திலிருந்து மட்டுமல்ல, வாழ்க்கையிலே இறங்கிட்டான். ஹல்லேலூயா.
நமக்கு அவ்வளோ வேகம் வேணும். பேதுரு படகுல இருந்து கடலுக்குள்ளே இறங்கி போகிறான். நீரே ஆனால் நானும் வரேன் வான்ட்டார் அவர். எனக்கு இந்த இயேசு ரொம்ப பிடிக்குது. எப்போ நீ மனுஷன் எங்கெல்லாம் வராதுன்னு சொல்லலை, வான்னர் பாருங்க. பெரிய ரிஸ்க் எடுத்து படகை விட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறான் பாருங்க. அப்படி கால் வைக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குது, வான்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் இறங்கி கடலில் நடக்கும் பொழுது திடீர்னு அவன் மூழ்கிறான். ஆண்டவர் உடனே பிடிச்சி தூக்கி விட்டார். அவனும் ஐயரே இயேசுவே அப்படின்னு உடனே தூக்கி விட்டார். இன்னும் வேகத்தில் வேலை செய்கிறாங்க பாருங்கள். தண்ணியில் நடக்கும்போது அவன் அலைகளை கண்டு மூழ்கும்போது ஸ்லோ மோஷன்லேயே முங்கியிருப்பான். ஸ்லோவாக டன் 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 உடனே இயேசு வந்து டேங்க் 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 டேங்க். சில போதகர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ. ஆபிரகாம் ஈசாக்கை பெறுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் அவன் யாக்கோபு பெறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவன் 12 பேரை பெறணுமே, எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரத்தில் பெரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தோணும். சண்டே ஸ்கூலில் கோலியாத்து கதையை ஜவ்வா பிடிச்சி இழுத்து 6 மாதம் சண்டே ஸ்கூல். நான் சொல்லுவேன், ஏய் கோலியாத்தை ஒரே வாரத்தில் கொல்லு, இல்லை சண்டே ஸ்கூல் டீச்சரே ஒன்றைய கொண்டு போடுவோம். எவ்வளோ கதை பைபிளில் இருக்குது, அவ்வளோத்தையும் சொல்ல வேண்டியது தானே, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது தானே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே நமக்குள்ள ஒரு வேகத்தை கொடுக்குறார். இவன் தண்ணிக்குள்ளே அவன் மூழ்கும்போது இயேசுவே நம்ம கையனுப்பி தண்ணியில் எவ்வளோ வேகமாக மூழ்குவாங்க. அவ்வளோ வேகமாக மூழ்கும் போதும் ஜெபம் பண்ண டைம் இருந்திருக்கு அவனுக்கு. இங்கே டைம் இல்லைங்கிறீங்களே, வெக்கமாக இல்லை. உங்களை சொல்லலை, உங்களை தான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உள்ள மூழ்கும் போதே இயேசுவே ஜெபம். உடனே ஆண்டவரும் நீ ஏன் மூழ்கினாய், சமாதானம் அப்படி இழுத்துக்கிட்டு கிடந்தாருன்னா அவன் முங்கிடுவான். அப்புறம் முங்கு நீச்சலில் தான் இயேசு போய் அவனை தூக்கிட்டு வெளியே வரணும். அவனும் டக்குன்னு கூப்பிடுறான், இயேசுவும் டக்குன்னு பிடிச்சி தூக்கிட்டு. எனக்கு இந்த இயேசுவை ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். நீ முங்கும் போது கர்த்தர் டக்குன்னு உன்னை பிடிச்சி தூக்குற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அந்த வேகமும் வேணும். சொல்லுங்க, வேகமும் வேணும், விவேகமும் வேணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருக்கு மகிமை. ஆவியின் கனியும் வேணும், ஆவியின் வரங்களும் வேணும். சுவிசேஷமும் அறிவிக்கணும், சபைகளையும் கட்டணும். ஆமாவா இல்லையா? ஊழியத்துக்காய் கண்ணீரோட ஜெபிக்கவும் செய்யணும், அள்ளி ஊழியத்துக்கு கொடுக்கவும் செய்யணும். சிலர் கொடுப்பாங்க, ஜெபமே பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த ஜெபம் பண்ணாமல் கொடுக்குறவங்களை கண்டா வாங்க பிடிக்காது, கஷ்டமாக இருக்கும். இப்படி என்ன செய், இப்படி சரி வேறு வழி இல்லாமல் வாங்கிக்கிற வேண்டியது தானே. அது வாங்காமல் விட்டால் கொண்டு போயிடுவாங்க. நல்ல வேலை வாங்காமல், நல்ல பாஸ்டராக இருப்பார் போல், கொண்டு போயிடுவாங்க. அதனால் டக்குன்னு வாங்கி போட்டுறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நல்ல ஜெபத்திலையும் இருக்கணும், கொடுக்கவும் செய்யணும். அதுலேயும் இதுலேயும் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும். ரெண்டையும் ஒன்றா இணைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதி சொன்னார், பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக இணைப்பதற்காக 2 மரத்துண்டுகள் சிலுவையில் இணைந்தன அப்படிம்பார். நம்ம அதெல்லாம் பரவாயில்ல, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இயேசு இணைக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரீடம் வரப்போகுது. இவ்வளவு நாளும் பிசாசை ஏமாத்திருந்திருக்கலாம், இனி முடியாது. ஹல்லேலூயா. இந்த சர்வீஸ்லேருந்து ஒரு வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நாங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? உன் வாழ்க்கையில் முள் கிரீடத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அருமையான கிரீடத்தை அவர் செய்ய போகிறார். எல்லாரும் எழும்ப நின்று தலையை உயர்த்திடுங்க, கரம் தட்டி இயேசுவே இயேசுவே என்று சத்தமிட்டு கைகளை தட்டுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பாஸ்டர் பீட்டர்சன் வந்து ஒரு ஜெபத்தை பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அவர் வந்து ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இங்கெல்லாம் பார்க்க வேண்டாம், கை தட்டி இயேசுவேன்னு சொல்ல சொன்னேன். எல்லாரும் கை தட்டுங்க. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க. Call upon the name of Jesus. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம இணைக்கிற கர்த்தர், நமக்கு பலன் தருகிறவர், நமக்கு உண்மையும் திறமைகளையும் தருகிறவர். எல்லாரும் முழு பலத்தோட கரங்களை தட்டி இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஜெயம் உண்டு. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. அவர் விடுவிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர், சுகம் தருகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞானத்தையும்
திறமைகளையும் ஒன்று கூட்டுகிறவர். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் ஞானத்தை கொடு, எனக்கு திறமைகளையும் தாரும், எனக்கு உண்மையை தாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிபாலா ரோகோதோலா ஹஷகதனமா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நேரத்தில் கரங்களை தட்டி தேவன் தருகிற புதிய அபிஷேகம், புதிய வல்லமைகள், அவர் தருகிற ஞானம், அவர் தருகிற விவேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரியாள் போலும் இருப்பாய், மார்த்தாளை போலும் இருப்பாய், நீ யோசுவாவை போலும் இருப்பாய். ஹல்லேலூயா. காலேபை போலும் இருப்பாய், நீ மோசேயை போலும் இருப்பாய். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியை போல இருப்பாய். தீர்க்கதரிசன ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. அதே நேரத்தில் நீதியை நடப்பிக்கிறதற்கும் கர்த்தர் தருகிற அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. வேகம் கூடட்டும் ஐயா. இங்க இருக்கிறவங்களுக்குள்ள பலன் கூடட்டும். இப்ப செய்கிற வேலையை 3 மடங்கு அதிகமாய் செய்யத்தக்கதாய், நடக்கிற ஊழியத்தை 3 மடங்கு அதிகமாய் செய்யத்தக்கதாய், ஆத்தும ஆதாயத்தை 3 மடங்கு அதிகமாய் செய்யத்தக்கதாய், சுவிசேஷ ஊழியத்தை 3 மடங்கு அதிகமாய் செய்யத்தக்கதாய், நாளையில் சுகப்படுத்துகிற ஊழியத்தை 3 மடங்கு அதிகமாய் செய்யத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நிரப்பட்டும், ஒவ்வொரு ஆண்களை நிரப்பட்டும், ஒவ்வொரு பெண்களையும் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. எஸ்தர்க்குரிய ராஜரீகத்தை கொடுப்பீராக, ரூத்துக்குரிய உண்மையையும் பக்தியையும் கொடுப்பீராக. எல்லாரும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த நாள் தேவன் புதிய புதிய கிருபைகளையும் புதிய புதிய அபிஷேகத்திலையும் புதிய புதிய வல்லமைகளையும் கட்டவிழ்க்கிற நாளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய கனிகளை பெற்றுக் கொள்ளுங்க. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தருகிற வரங்களை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவர் ஒருவரே பாத்திரர். சகல துதி கன மகிமைக்கு அவர் ஒருவரே பாத்திரர். உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளிலிருந்து மாற்றம் அடையட்டும். உங்க வேலைகளிலே ஒரு மாற்றம், உங்கள் குடும்பத்திலே ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. சமாதானமும் இருக்கணும், பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்கணும். ஹல்லேலூயா. நன்மைகளும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும். எத்தனை பேர் வீடுகளிலே இது ரெண்டையும் எதிர்பார்க்கிறவங்க? நல்ல கர்த்தரை உயர்த்தி, நல்ல தேவனிடத்தில் சத்தத்தை உயர்த்தி, என் குடும்பத்தில் சமாதானமும் இருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் இருக்கணும், என் குடும்பத்தில் நல்ல ஐஸ்வர்யமும் இருக்கணும். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நன்மைகளும் பெறணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே தீர்க்காயுசும் இருக்கிறதாம். அவருடைய கரங்களிலே ஹல்லேலூயா கனமும் ஹல்லேலூயா ஐஸ்வர்யமும் இருக்கிறதா. வலது கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. வலது கையின் ஆசீர்வாதம் தீர்க்காயுசை பெற்றுக் கொள்ளுங்க. வலது கையின் ஆசீர்வாதம் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க. இடது கையின் ஆசீர்வாதத்தை ஹல்லேலூயா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக இயேசுவின் நாமத்திலே. முழு பலத்தோட கரங்களை தட்டி ஒரு விசை கூட இயேசுவுக்கு நன்றி செலுத்தி 2 விதமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இந்த சபைக்கு தருகிறார். கர்த்தர் இந்த சபைக்கு தருகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் தருகிறார். அதே நேரத்தில் ஜீவனுள்ள சபையாய், எழுந்து நிற்கிற சபையாய், அநேகர் மத்தியிலே சாட்சி உள்ள சபையாய், விதைக்கிற சபையாய், அறுவடை செய்கிற சபையாய், ஹல்லேலூயா, தேசங்களிலே எழுப்புதலை கொண்டு வருகிற சபையாய். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் தெய்வமே. சகல ஆசீர்வாதங்களையும் எங்களை அழைத்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இன்று முதல் உடைய பிள்ளைகளுக்கு மற்ற மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவீராக. இவர்கள் கனம் பொருந்தினவர்களாய் இருப்பார்களாக, பயபக்தி உடையவர்களாய் இருப்பார்களாக, உம்முடைய ஜனங்களாய் இருப்பார்களாக. நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்மை கிரீடங்களை உண்டாக்கும்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ நாம மகிமைக்கென்று ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவின் குணங்களை கொண்டு நமக்குள்ளே கிறிஸ்து இயேசுவுக்காக அநேக கிரீடங்களை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலவரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இப்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்த, எப்படியாகிலும் என்னையும் கிறிஸ்து இயேசுவின் குணத்தையும் கொண்டு அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மறுரூபப்படுவேன் என்று ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட
அருமையான ஊழியக்காரோடு கூட அவருடைய குடும்பத்தார் யாவரோடு கூட அவருடைய ஊழியங்களோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் இருப்பதாக. அல்லேலுயா, அல்லேலுயா.